Hello friends, welcome to All India Civil Services Coaching Center YouTube channel. ஸோ யூபிஎஸ்சி மெயின்ஸுக்காக ப்ரிப்பேர் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு அல்லது ஆஸ் வெல் அஸ் யூபிஎஸ்சி மெயின்ஸ் ஓரியன்டாக நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய சப்ஜெக்டை பற்றின ஸ்ட்ராட்டஜிஸ் இது எல்லாத்துக்கும் ரிலேட்டடான வீடியோ சீரீஸாக தான் நம்ம வந்து யூபிஎஸ்சி மெயின்ஸ் ஐ ஓப்பனருன்றதை நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவும் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் இணைஞ்சி ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி ப்ரிலிம்ஸ் அப்போ நம்ம வந்து விஷன் 1000 மிஷன் 100ன்ற இனிஷியேட்டிவ்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணி எக்ஸாம் வரைக்கும் நம்ம கொண்டு போயிருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் இயரில் நமக்கு அக்டோபர் நவம்பர் டைமில் வந்து மெயின்ஸ் ரிலேட்டடான சீரீஸையும் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா அக்ராஸ் தி பேப்பர்ஸ் நாலேஜ் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர்ஸ்லேயும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு அந்த சப்ஜெக்ட்ஸ்குள்ளார பிஒய்க்யூ பேஸ் பண்ண தீம்ஸை பிரேக் டவுன் பண்ணி ஒவ்வொரு பர்டிகுலர் தீமில் இருந்தும் என்ன மாதிரியான கொஷின்ஸை வந்து யூபிஎஸ்சி கேட்டுட்ருக்காங்க, அந்த கொஷினுடைய கான்டெக்ஸ்டில் இருந்து நம்ம எப்படி பாயிண்ட்ஸை ஜெனரேட் பண்ணணும், ஜெனரேட் பண்ண பாயிண்ட்ஸை ஒரு ப்ராப்பரான யூபிஎஸ்சியோடைய கொஷின்ஸு வித்தின் தி கிவன் ஸ்பேஸ் லிமிட் ஆஃப் யூபிஎஸ்சியோடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பருடைய ஃபார்மேட்லேயே எப்படி நம்ம ஆன்சர் ஸ்ட்ரக்சரை வந்து எழுதணும், எந்த மாதிரியான பாயிண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஆன்சர் ரைட்டிங் செஷன்ஸாக அந்த யூபிஎஸ்சி மெயின்ஸ் ஐ ஓப்பனர் சீரீஸ் போயிருந்தது. ஸோ இப்போ நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு மெயின்ஸுக்கான டைம் ஸ்டார்ட் ஆக போகும்போது வி ஆர் கண்டினியூயிங் தட் சீரீஸ். ஓகேவா? ஸோ யூபிஎஸ்சி மெயின்ஸ் ஐ ஓப்பனரோடைய ஃபர்தரான அதில் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் ஆஃப் தி ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய தீம்ஸையும் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ரிமைனிங் மிச்சம் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸையும் அதே ஃபார்மேட்டில் நம்ம வந்து கொஷின்ஸ் பேஸ்டாகவோ அல்லது அந்த கொஷின்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய தீம் பேஸ்டாகவோ அந்த தீம்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஆன்சர் ரைட் பண்ணணும் அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸையும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதில் இப்போது நம்ம இந்த செஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து எஸ்ஏ ரிலேட்டடான ஒரு ஜெனரல் ஓரியன்டேஷனோட சேர்த்து ஹவு டு ரைட் அன் எஸ்ஏ. ஓகேவா? ஸோ ஹவு டு ரைட் அன் எஸ்ஏ அண்ட் அந்த எஸ்ஏல என்னென்ன மாதிரியான டைமென்ஷன்ஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் நம்ம வி கேன் கோ ஃபார் தட் எஸ்ஏன்றதையும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ யூ ஆல் நோ தட் இன் தி ரீசன்ட் டைம்ஸ் எஸ்பெஷலி ஒரு 2019 2020 பார்த்தோம்னா நமக்கு எஸ்ஏஸ் வந்து மோர் ஓவர் ஒரு ஃபிலசாபிக்கல் அண்ட் அப்ட்ராக்ட் டாபிக் ரிலேட்டடாக தான் கொஷின்ஸ் வந்து யூபிஎஸ்சி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்பெக்டட் தீமில் அல்லது எக்ஸ்பெக்டட் டாபிக் உள்ளாரையோ ஓப்பன் எண்டடாக கொஷின்ஸ் இருக்கும். ஸோ வி கேன் ப்ரிப்பேர் வெல் இன் அட்வான்ஸ். நம்ம எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஸ்ட்ரக்சரைஸ் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எழுதுகிற மாதிரி இருந்தது. பட் ஃபிலசாபிக்கல் டைப் ஆஃப் எஸ்ஏஸாக மாறினதுக்கப்புறம் அந்த கொஷினுடைய இன்டர்பிரட்டேஷன்ஸ் இண்டிவிஜுவலுக்கு தகுந்த மாதிரி மாறும். அந்த கண்டென்ட்டை எப்படி எஸ்ஏவாக எழுதணுன்றது சப்ஜெக்டிவ் எலிமெண்ட்ஸாக மாறிடும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய லெவலில் அதில் 2 ஃபிலசாபிக்கல் எஸ்ஏஸும் எழுதுகிற மாதிரியான விஷயமாக தான் நமக்கு யூபிஎஸ்சியோடைய ரீசண்ட் எஸ்ஏஸோடைய கொஷின்ஸோடைய ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்க போகும்போது அதில் ஒரு ஃபிலசாபிக்கல் எஸ்ஏக்குள்ளார நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டு அப்ரோச்சஸில் நம்ம எழுதலாம், ஈவன் தான் அது ஒரு ஓப்பன் எண்டட் இன்டர்பிரட்டட் டாபிக்ஸாக இருந்தாலும். ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 6 டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸில் ஃபிலசாபிக்கல் எஸ்ஏஸை ரீசெண்டாக ஒரு 5 இயர்ஸில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸை சப்டிவைட் பண்ணி அந்த பர்டிகுலர் சப்டிவிஷன்ஸ்குள்ளார ரிலேட்டடாக தீம்ஸ்குள்ளார கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டிய கொஷின்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி அதை எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்டு எஸ்ஏவாக ஒரு 10 to 12 பேஜஸ்க்கு எழுதலாம் அப்படின்றத பற்றின ஒரு அவேர்னஸோ அல்லது அதை பற்றின ஒரு ஓரியன்டேஷன் செஷனாக இந்த செஷனை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது இந்த செஷனுடைய மெயின் பர்பஸ் என்னென்னா ஃபிலசாபிக்கல் எஸ்ஏ எஸ்பெஷலி அது ஓப்பன் எண்டடாகவும் இன்டர்பிரட்டேட்டிவாகவும் இருக்கிற பட்சத்தில் அதை எந்தெந்த விதத்தில் அதை அப்ரோச் பண்ணலான்றதையும் பார்க்கலாம். அதே சமயத்தில் பேசிக் திங்ஸ் அபவுட் எஸ்ஏ அண்டு ஹவு டு ப்ரெசென்ட் அண்ட் ஹவு டு ரைட் அன் எஸ்ஏ வித் ரெஸ்பெக்ட் டு தி டிமாண்ட்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சின்றதையும் நம்ம பார்த்துட்டு நம்ம அந்த டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸை கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக யூபிஎஸ்சி சொல்லியிருந்தது என்னென்னா யூபிஎஸ்சியுடைய சிலபஸில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் யூபிஎஸ்சி எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ். என்ன சொல்லியிருக்காங்க? கேண்டிடேட்ஸ் மே பி ரெக்வயர்ட் டு ரைட் எஸ்ஏஸ் ஆன் மல்டிபிள் டாபிக்ஸ். அப்போ மல்டிபிள் டாபிக்ஸ்ன்றது தான் நமக்கு வந்து செக்ஷன் ஏ அண்டு செக்ஷன் பின்னு 2 எஸ்ஏஸ் நம்ம எழுத வேண்டியது இருக்குது. அதில் செக்ஷன் ஏல 4 செக்ஷன் பியில் 4 கொடுத்துட்டு ஒன் அமாங் தீஸ் 4 அண்ட் ஒன் அமாங் தீஸ் 4ன்ட்டு 2 எஸ்ஏஸ் நம்ம எழுத வேண்டியதாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் தே வில் பி எக்ஸ்பெக்டட் டு கீப் க்ளோஸ்லி டு தி சப்ஜெக்ட் ஆஃப் தி எஸ்ஏ
அப்படின்றத ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. தென் டு அரேஞ்ச் their ஐடியாஸ் இன் ஆர்டர்லி ஃபேஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் டு ரைட் கன்சைஸ்லி, கிரெடிட்ஸ் வில் பி given ஃபார் எஃபெக்டிவ் அண்டு எக்ஸாக்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த 4 லைன் தான் சிலபஸ் ஆஃப் எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 4 லைனில் எதெல்லாம் யூபிஎஸ்சி ஒரு எஸ்ஏலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றது வந்து இந்த கீவேர்ட்ஸோடைய மீனிங் என்ன, அந்த கீவேர்ட்ஸு வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்ஏலேருந்து என்ன யூபிஎஸ்சி எதிர்பார்க்குறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு எஸ்ஏயில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணிட்டோம்னாலே அது மோரோவர் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய எழுதுகிற ஒரு காம்பனன்ட்ஸை நம்ம வந்து அமையும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இம்பார்ட்டண்ட்டான கீவேர்ட் சென்ட்ரிக்காக நம்ம அதனுடைய மீனிங் என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தோம்னா, க்ளோஸ்லின்றதனுடைய வார்த்தையோட மீனிங் என்னது? ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் தி கோர் தீம் ஆஃப் தி டாபிக் அண்ட் என்ஷூர் எவ்ரி இன்ஃபர்மேஷன் அண்ட் டைமென்ஷன்ஸ் கான்ட்ரிபியூட்ஸ் டு இட்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ என்னதுன்னா, வாட் இஸ் தட் அந்த டாபிக் என்ன கோர் ஐடியாவை சொல்ல வருது. ஓகேவா? அந்த சில அது வந்து கொட்டேஷன் பேஸ்டாக இருக்கிற பட்சத்தில் ஓப்பன் ஹேண்டடாகவே அந்த கொட்டேஷன் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு திங்கர் ஒரு ஐடியாவை கன்வே பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம அதை இன்டர்பிரட் பண்ணக்கூடிய வகையில் நமக்கும் அதை பற்றின ஒரு ஐடியாஸ் வரலாம். பட் அதோட கோர் டைமென்ஷன் அல்லது கோர் தீம்ன்றது ஒன்றா தான் இருக்கும். அந்த கோர் தீமுக்கு ரிலேட்டடாக நீங்கள் எழுதக்கூடிய எஸ்ஏவுடைய என்டையர் இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் எழுதக்கூடிய டைமென்ஷன்ஸ் அண்ட் அப்ரோச்சஸுமே வந்து அந்த கோரை விட்டுட்டு வெளியில் போயிடக்கூடாது அப்படின்றது தான் அந்த க்ளோஸ்லின்ற வார்த்தையில் கிளியராக யூபிஎஸ்சி கன்வே பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது அந்த கோரை ஒரு விதை மாதிரி வச்சு அதில் இருந்து ஐடியாஸை டெவலப் பண்ணி அந்த டெவலப் பண்ண ஐடியாஸை ஒரு ப்ராப்பரான ஆர்டரில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். அதை தான் வந்து ஆர்டர்லி ஃபேஷன்ன்ற வார்த்தையோடைய மீனிங்கை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். என்னது? ப்ரெசென்ட் ஐடியாஸ் இன் லாஜிக்கல், ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ப்ராக்ரெசிவ் சீக்வன்ஸ். ஓகேவா? ஸோ அந்த நான் 10 பக்கம் டு 12 பக்கம் எஸ்ஸே எழுத போகும்போது ஒரு கோர் ஐடியாவை எப்படி ஆரம்பிக்கிறோம், என்ன சொல்ல வரோம், சொல்ல வர விஷயத்துக்கும் நம்ம அடுத்த சொல்ல போகிற விஷயத்துக்கும் இருக்கக்கூடிய இன்டர் ரிலேஷன்ஸ் என்ன, இது எந்த டைரக்ஷன்ஸை நோக்கி போகுது, போக 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 அது ப்ராக்ரெசிவாகவும் ஃபார்வர்டாகவும் நோக்கி போகுதா, நம்ம சொல்ல வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ராப்பரான வேல அரேஞ்ச் ஆகிருக்கா, இப்படின்றது எல்லாமே டிசைட்ஸ் தி ஃப்ளோ ஆஃப் அன் எஸ்ஸே. ஸோ அதை தான் ஆர்டர்லி அரேஞ்ச் பண்ணணுன்றதை கிளியராக சொல்லியிருக்காங்க. இது வந்து ஐடியாஸுக்கு க்ளோஸராக இருக்கணும். அந்த ஐடியாவை சுற்றி நீங்கள் டெவலப் பண்ணக்கூடிய டைமென்ஷன்ஸும் பாயிண்ட்ஸும் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்டு வேல, பிளான்டு வேல, அந்த ஆர்கானிக் ஃப்ளோவை மிஸ் பண்ணாமல் இருக்கணுன்றது 2வது பாயிண்ட்டாக இருக்குது. அப்புறம் நம்ம சொல்ல போகிற விஷயம் எப்படி இருக்கணும்னா கன்சைஸாக இருக்கணும். கன்சைஸ் இன் த சென்ஸு சொல்ல வர பாயிண்ட்டை கிளியராகவும் ப்ரிசைஸாகவும் சொல்லணும். unnecessary elaboration of the same thing for the entire எஸ்ஏக்கு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த எஸ்ஏக்குள்ளார டிஃப்ரெண்ட்டு ஐடியாஸ் இருக்கலாம். அந்த ஐடியாஸுக்கு கோர் தீமோடு ரிலேட் ஆகலாம். ஆனால் ஒரே ஐடியாவை எடுத்துகிட்டு வளன்னு எலாபரேட்டிவாக சொன்னிங்கன்னா தட் டசன்ட் மேக் சென்ஸ் அப்படின்றத இதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸ்பிரஸ் ரெலவெண்ட் ஐடியாஸ் கிளியர்லி அண்ட் ப்ரிசைஸ்லி வித்தவுட் unnecessary elaborations. ஓகேவா? ஸோ இந்த எல்லாத்தையும் மைண்டில் நீங்கள் கீப் அப் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்கிறது வந்து மோர் சிம்பிளராகவும் ஒரு காமனாக எல்லாராலையும் புரிஞ்சிக்கக்கூடிய வகையிலையும் ஒரு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டபுளாக அந்த எஸ்ஏஸ் இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இங்கிலீஷ்லேயோ டோன்ட் ஃபோக்கஸ் டூ மச் ஆன் கிராமட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸு அண்டு ஒரு ஒக்காபுலரி சென்ட்ரிக்கான ஒரு ஃப்ளவரி வேர்ட்ஸோ அல்லது வந்துட்டு ஹைலி எலைட்டிஸ்டாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸை யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ண வேணாம். எவ்வளோக்கு அந்த எஸ்ஏ சிம்பிளாக இருக்கோ, எவ்வளோக்கு ரீடருக்கு வந்து ஈஸிலி கன்வின்சபிளாக இருக்கோ, எவ்வளோக்கு அது வந்து ஒரு ப்ராப்பரான ஃப்ளோவில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸஸும் இல்லாமல் அந்த எஸ்ஏ சொல்ல வர்றது ரீடருக்கு வந்து கன்வே பண்ணதோ, தட் மேக்ஸ் அன் எஃபெக்டிவ் அண்டு எக்ஸாக்ட் எக்ஸ்பிரஷன். இட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் பிகாஸ் அவர் ஐடியாஸ் அண்ட் அவர் ஒப்பீனியன்ஸ் cannot be directly spoken to the evaluator. நம்மளோட வேர்ட்ஸும் நம்மளோட ரைட்டிங்ஸும் நம்மளோட எஸ்ஸே தான் அவர்கிட்ட ஸ்பீக் பண்ணும். ஓகேவா? அது வந்து அவர்கிட்ட கன்வே பண்ணக்கூடிய கம்யூனிகேஷன்ன்றது நம்மளுடைய ரைட்டிங் லாங்குவேஜை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஓகேவா? ஸோ யூஸ் சிம்பிள், அக்யூரேட் அண்ட் இம்பேக்ட்ஃபுல் லாங்குவேஜ் டு கம்யூனிகேட் ஐடியாஸ் கிளியர்லி அண்ட் கன்வின்சிங்லி. இம்பேக்ட்ஃபுல்னா அது போய் சீக்கிரம் அவருக்குள்ளார ஒரு விஷயத்தை சேர்க்கணும். ஓகேவா? இவால்யூவேட்டருக்குள்ளார அது ஈஸியாகவும் சேரணும், அது ஒரு விதமான இம்பேக்ட் அவருக்குள்ளார க்ரியேட் பண்ணணும், அவர் கன்வின்ஸ் ஆகணும். வாட் எவர் வி ஆர் ட்ரையிங் டு சே ஹேஸ் டு பி கன்வின்ஸ்டு பை தி ரீடர் ஸோ தட் ஹீ வில் ப்ரொவைட் குட் மார்க்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் தீஸ்
திங்ஸ் வாட் வி ஹாவ் ரோட் இன் தி என்டையர் எஸ்ஏ. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 4க்குமான மீனிங்கை நம்ம மைண்டில் வச்சுட்டு இதை அட்ரஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நம்மளோட என்டையர் எஸ்ஏலையுமே எங்கேயுமே டீவியேட் ஆகாமல் இருக்கோமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஓகேவா? ஸோ சிலபஸில் இருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான். ரைட்டா? இதை தாண்டி நமக்கு என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான எலிமெண்ட்ஸ் டைம் அண்ட் வேர்ட் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ நமக்கு ஒரு எஸ்ஏ எழுத போகிறது கிடையாது, 3 மணி நேரத்தில் 2 எஸ்ஏ எழுதணும். ஓகேவா? அப்போ 2 எஸ்ஏக்கும் அவங்க சொல்கிற விஷயங்கள் என்ன, 1000 to 1200 வேர்ட்ஸுன்றதை சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட என்னது, ஆன் அன் ஆவரேஜ் யூபிஎஸ்சியோடைய பேப்பரில் ஒரு பேஜில் யூ கேன் ரைட் ஃபார் 100 வேர்ட்ஸ். ஓகேவா? ஆன் அன் ஆவரேஜ். ஓகேவா? ஸோ அப்போ கிட்டத்தட்ட 10 to 12 பேஜஸ், 10 to 12 பேஜஸ் பர் எஸ்ஏ நம்ம எழுத வேண்டியது இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போது பேஜஸோடைய அவேர்னஸும் நமக்கு இருக்கணும், அதே சமயத்தில் டைமோடைய அவேர்னஸும் நமக்கு இருக்கணும். அப்போ டைம்னு பார்க்க போகும்போது யூ ஹாவ் டு ஸ்பிளிட் ஈக்குவலி ஃபார் தீஸ் 2 எஸ்ஏஸ், 1.5 hours ஃபார் 1 எஸ்ஏ. ஓகேவா? அப்போ அந்த 1.5 hours என்னது, 90 minutes இருக்குதுன்னா எஸ்ஏ இஸ் நாட் லைக் அன் அனதர் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர். ஒரு கொஷனை கேட்டோம்னே நம்ம வித்தின் அ ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம யோசித்து ஆன்சர் பண்ணி எழுதுறது கிடையாது. இஃப் இட் இஸ் ரிட்டன், இட் இஸ் ரிட்டன் இன் அன் எலாபரேட்டிவ் வே. நம்ம ஒரு 10 பக்கத்துக்கு எழுத வேண்டிய விஷயமா இருக்குது. அப்போ அதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு டாப்பிக்கை ப்ராப்பரான வகையில் சூஸ் பண்ணணும், அந்த டாபிக் நமக்கு கன்வின்சிங்காக இருக்கணும், அந்த டாப்பிக்குள்ளார நமக்கு எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தான் அந்த டாபிக் ரிலேட்டடான மீனிங்கை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், எப்படி அதுக்கு ரிலேட்டடான ஐடியாஸை டெவலப் பண்ணுறோம், டெவலப் பண்ணப்பட்ட ஐடியாஸ் எப்படி ப்ராப்பராக ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறோம், அரேஞ்ச் பண்ண ஒரு விஷயத்தை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், இது எல்லாமே சேர்த்து நமக்கு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்ஸ்குள்ளார நம்ம அடக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 minutesல யூ ஹாவ் டு பிளான் தி என்டையர் எஸ்ஏ. ஓகேவா? ஸோ பிளானிங் அண்ட் ஸ்ட்ரக்சரிங் வித் ஐடியாஸ் ஆஃப் வாட் யூ ஆர் கோயிங் டு சே. ஓகேவா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத பார்த்தின ஐடியாஸும் அந்த ஸ்ட்ரக்சரும் நமக்கு கிளியராக எழுத போகிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிடணும். ஓகேவா? ஸோ அப்போது 10 பக்கம் நான் எழுத போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 to 1.5 பக்கத்துக்கு நான் இன்ட்ரொடக்ஷன் எழுத போகிறேன். இன்ட்ரொடக்ஷனில் இந்த மாதிரி தான் நான் அட்ரஸ் பண்ண போகிறேன். அடுத்தது பாடிக்குன்னு ஒரு 8 to 9 பக்கம் நான் அலோகேட் பண்ண போகிறேன். கன்க்ளூஷனுக்குன்னு ஃபைனலாக ஒரு பக்கம் அலோகேட் பண்ண போகிறேன். இப்படின்ற பிளானில் எஸ்பெஷலி இந்த பாடி போர்ஷன். ஓகேவா? ஸோ இந்த பாடி போர்ஷனில் அந்த 9 to 10 பக்கத்துக்கு நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறேன், நான் எத்தனை பார்ட்ஸாக இந்த எஸ்ஏவை அட்ரஸ் பண்ண போகிறேன், அத்தனை பார்ட்ஸுக்கு எத்தனை பேஜஸ் அலோகேட் பண்ண போகிறேன், வித்தின் ஈச் பேஜஸில் நான் என்ன ஐடியாஸை சொல்ல போகிறேன்ற அளவுக்கு நமக்கு ஒரு 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 அவுட்லைன் தெரிஞ்சிடுச்சு. ஒரு சிங்கிள் லைனில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வி கேன் பிளான் இன் அ வெரி கிளியர் வே. ஸோ தட் நம்ம அந்த ஆர்டர்லி ஃபேஷனில் நம்ம ஐடியாஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுலேருந்து எங்கேயும் டீவியேட் ஆக மாட்டோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு ரைட் இன் அண்ட் பேராகிராஃப் ஃபார்மேட். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பேராகிராஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். ப்ரிஃபரபிளி 2 paragraphs பெர் பேஜ். ஓகேவா? ப்ரிஃபரபிளி 2 paragraphs பெர் பேஜ்னா உங்களுக்கு ப்ரெசன்டபிலிட்டி ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா 3 paragraphs போனால் அதுக்கு மேலே போகாதீங்க. டோன்ட் ரைட் இன் அ பாயிண்டர் மேனர்ஸில் எழுதக்கூடாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி எந்த ஐடியாஸுக்கு எத்தனை பேஜ் ரஃபாக ஒரு பிளானை வச்சுக்கோங்க. அது 1-2 லைன்ஸோ அல்லது half a pageஸோ முன்ன பின்ன இருக்கலாம். பட் ரஃபாக ஒரு ஐடியாஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த ஐடியாஸ் எதுவுமே எக்ஸீடும் ஆகாது, சொல்ல வர வேண்டிய விஷயத்தை ப்ரிசைஸாகவும் கன்சைஸாகவும் சொல்லிட முடியும். ஓகேவா? ஸோ ஒரு 4 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் அவர் எஸ்ஏவை நான் சொல்ல போகிறேன்னா 4 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸுக்கு ஈச் 2 pagesன்னு 8 pages நான் அலோகேட் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ண போகிறேன்னா அப்படின்றதையும் நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ திஸ் மேக்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஸோ அப்போ இந்த பிளான் எல்லாத்தையும் பண்ணி இன்ட்ரொடக்ஷன் இப்படி தான் கொடுக்க போகிறேன், இதுக்கப்புறம் இப்படி தான் இந்த எஸ்ஏவை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இந்த வகையில் தான் நான் எழுத போகிறேன், எழுதினதுக்கப்புறம் இப்படி தான் கன்க்ளூட் பண்ண போகிறேன்ற ஒரு அவுட்லைன் நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா யூ கேன் டேக் அரௌண்ட் 65 to 70 minutes ஃபார் ரைட்டிங் அ சிங்கிள் எஸ்ஏ. ஓகேவா? ஸோ அது முடித்து திரும்ப இன்னொரு 20 நிமிஷம் எடுத்து நம்ம 2வது எஸ்ஏக்கு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணணும். ஸோ 2க்கும் சேர்த்து ஒரே டைமில் பிளான் பண்ணாதீங்க, அது நமக்கு ஹெக்டிக் ஆகிடும். ஒரு எஸ்ஏவை பிளான் பண்ணுங்கள், எழுதி முடிங்க. அடுத்தது இன்னொரு எஸ்ஏவை பிளான் பண்ணுங்கள், எழுதி முடிங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு எந்த 2 எஸ்ஏவை எழுத போகிறீங்கன்றதை சூஸ் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ தட் 2 எஸ்ஏவுமே முடிஞ்ச வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸில் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸை சொல்கிறதா இருக்கிற மாதிரி இருக்கட்டும். 2மே டியூப்ளிகேட் ஆகக்கூடிய வகையில் தப்பாக சூஸ் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். ஓகேவா? ஸோ
ரெண்டாவது எஸ்ஏவை சூஸ் பண்ணி முடிச்சிருங்க. ஆனால் ஃபஸ்ட் எஸ்ஏவை எழுதி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது எஸ்ஏக்கு பிரைன் ஸ்டாம் பண்ணி எழுத பாருங்கள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நமக்கு மேஜராக நம்ம வேர்ட் அண்டு டைம் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஓகேவா? தென் அடுத்தது இதுதான் நமக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னது, இன்ட்ரொடக்ஷன் சொல்லிட்டோம், பாடின்னு சொல்லிட்டோம், கன்க்ளூஷன் சொல்லிட்டோம். இதில் இன்ட்ரொடக்ஷனில் எதெல்லாம் பேசிக்காக இருக்கணும், கன்க்ளூஷனில் எதெல்லாம் பேசிக்காக இருக்கணும், அப்புறம் அகைன் இந்த பாடின்றது எத்தனை டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸில் நம்ம எழுதலான்றதை டீட்டெயிலிங்காக பார்க்கலாம். இப்போ இன்ட்ரொடக்ஷனுடைய பர்பஸ் என்னென்னா, இன்ட்ரொடக்ஷனில் வி நீட் டு கன்வே டு தி இவால்யூவேட்டர் தட் இந்த டாப்பிக்கை நான் இப்படி தான் புரிஞ்சிருக்கேன், இதை இப்படி தான் நான் இன்டர்ப்ரெட் பண்ணியிருக்கேன், இதுக்கு நான் இந்த மீனிங்கை தான் நான் கொடுக்குறேன், அதுக்கு இந்தந்த விஷயங்களை நான் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறேன், சப்ஸ்டான்ஷியேட் பண்ணிவிட்டு இந்த எஸ்ஏவுடைய டாப்பிக்கை நான் இந்த ஆர்டரில் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்றது எல்லாத்தையுமே கன்வே பண்ணி அவரை நம்மளுடைய ஆம்பிட்டுக்குள்ளார கொண்டு வரதுக்காக எடுத்துக்க வேண்டிய ஒரு இனிஷியல் ஃபார்மேட்டு தான் நம்ம வந்து இன்ட்ரொடக்ஷன்னு சொல்லலாம். ஓகேவா? சப்போ ஏன்னா பீயிங் அன் ஃபிலசாபிக்கல் டாபிக், பீயிங் அன் அப்ட்ராக்ட் டாப்பிக்காக இருக்கிறதுனால ஒரு கோட்டை எடுத்து அந்த கோட்டுக்கான கோர் ஐடியாவை நான் என்ன புரிஞ்சிருக்கேன், அந்த கோர் ஐடியாவை நான் எப்படி இன்டர்பிரட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அதுதான் ஷோ அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அவர் இன்டர்பிரட்டேஷன் டு தி டாபிக். ஓகேவா? ஸோ கிளியர்லி கன்வே தட் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் தி எசன்ஸ் அண்ட் கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி டாபிக். ஓகேவா? என்ன அந்த டாப்பிக்கோடைய கோர் எசன்ஸு, என்ன கான்டெக்ட் அந்த டாபிக் சொல்லுது, அந்த கான்டெக்ஸ்ட்டை நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். இப்போ ப்ரெசென்ட் பண்ண போகிற இடத்துல இன்னொரு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, யூ ஹாவ் டு அட்ராக்ட் தி ரீடர். ஓகேவா? அந்த அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம மீனை பிடிக்கிறதுக்கு தூண்டில் போடுற மாதிரி தான் ஹூக் ஆஃப் அன் எஸ்ஸேன்னு சொல்லுவாங்க. தட் ஷுட் பி இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் அல்லது ஒரு நார்மலான பேட்டர்னில் இருந்து ஒரு எக்ஸ்பிளனேட்ரி பேட்டர்னில் இருந்து எஸ்ஸே போகாமல் ஒரு 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 அட்ராக்டிங் எலிமெண்ட்டாக இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி எதெல்லாம் வச்சு நம்ம ஹூக்ஸாக எஸ்ஏவில் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா, ஒரு கோட்டை வச்சு முடிஞ்ச வரைக்கும் கோட் பேஸ்ட் எஸ்ஏஸ்க்கு இன்னொரு கோட்டை யூஸ் பண்ணுறதுன்றதை விட ஒரு ஜெனரலான டாபிக் இருக்குது, அதுக்கு நீங்கள் இன்னொரு கோட்டை வச்சு ஆரம்பிக்கலாம். அப்புறம் அனெக்டோட்டுன்றது என்னது, ஒரு ஷார்ட் ஸ்டோரிஸ் ஃபார்மேட்டில். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஸ்டோரிஸ் ஃபார்மேட்டில் இப்போது இந்த டாபிக் ஒரு டாபிக் வந்து எஜுகேஷனை கோராக வச்சு அந்த எஜுகேஷன் மூலிமா எம்பவர் ஆகிருக்கிறத பற்றின ஒரு கோர் டாபிக் ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த எம்பவர்மெண்ட்டை எஜுகேஷன் மூலிமா நிறைய ஸ்ட்ரகிள்ஸில் அச்சீவ் பண்ணியிருக்கக்கூடிய யாராவது ஒரு பர்சனாலிட்டிஸ் இருப்பாங்க, அல்லது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஸ்டோரிஸ் இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு வெல் நோன் ஃபிலிம்ஸில் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதை கதை மூலியமாக சொல்லி இந்த பர்சன்ஸ் இந்தந்த விஷயங்களை அவங்க லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு எஜுகேஷன் எப்படி எம்பவர்மெண்ட் கொடுத்து அவங்கள இன்றைக்கி ஒரு பெரிய அச்சீவராக ஆக்கியிருக்கு அப்படின்னு ஒரு கதை சொல்கிறது மூலியமாகவே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மலாலா யூசுப்ஸாயோடைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க அவ்வளோ தூரம் வந்து ஒரு 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 ஸ்ட்ரகிள் பண்ணி எஜுகேஷன்ஸ்க்காக அவ்வளோ போராடி இன்றைக்கி ஒரு ஐகானிக் பர்சன்ஸாக வளர்ந்துருக்காங்கன்னா அதை ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்லேயே சொல்லி அந்த இடத்துல இருந்து எப்படி எஜுகேஷன் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் ஆஸ்பெக்ட் ஃபார் அ பர்சன்ஸ்ன்ற அந்த கோர் ஐடியா ஆஃப் த டாப்பிக்கோட ரிலேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த அனெக்டோட்டை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஏதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டு. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அஹிம்சாவை பற்றி அல்லது நான் வைலன்ஸை பற்றி பேசக்கூடிய ஒரு கோர் டாப்பிக்கை பற்றி நீங்கள் எலாபரேட்டாக எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா, அங்கே ஹிஸ்டாரிக்கலாக காந்தி அஹிம்சா அப்படின்ற ஒரு முக்கியமான டூலை எப்படி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்காக யூஸ் பண்ணார், அவரோட ஃபாலோவராக இருக்கக்கூடிய மண்டேலா எப்படி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்க்கு யூஸ் பண்ணாருன்னு ஈவெண்ட் பேசிக்காகவும் சொல்லலாம், பர்சனாலிட்டி பேசிக்காகவும் சொல்லலாம். ஸோ அப்படி அந்த கோர் ஐடியாவுக்குன்னு நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டையோ பர்சனாலிட்டியோ சொல்லி அதன் மூலிமா இந்த டாப்பிக்கோட கனெக்டும் பண்ணலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட்டு ரிலேட்டடாக நடக்கக்கூடிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குளோபலாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான வார்ஸ் இருக்குது, அல்லது வந்துட்டு ஏதாவது ஒரு மேஜர் லெவல் டிசாஸ்டர்ஸ் இருக்குது, அல்லது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது கரண்ட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ இருக்குது, அந்த இஷ்யூ சம்மந்தப்பட்ட ஒரு டாபிக் இருக்குதுன்னா அந்த இஷ்யூவை சொல்லிகிட்டே நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ கரண்ட்டாக இந்த வார் இந்தந்த கண்ட்ரீஸ்க்கு நடுவில் போயிட்டுருக்கு, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து அந்த கண்ட்ரீஸ்க்கு மட்டும் கிடையாது, என்டையர் வேர்ல்டுக்குமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அப்போது ஒரு வாருன்றது ஹவு ஃபார் இட் கேன் கிரியேட் அ டேமேஜ் ஃபார்
those who have engaged in them as well as for the entire world பற்றி பேசக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருக்குதுன்னா இந்த ஈவெண்ட்டை வச்சு சொல்லிட்டு நம்ம அந்த எஸ்ஏ கூட கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஓகேவா, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது, அது வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு பெரிய லெவலில் உற்று நோக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது, ஒரு பொலிட்டிக்கல் ரிலேட்டடான ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது, ஒரு லிபர்ட்டியை அல்லது வந்துட்டு ப்ரைவசி இந்த மாதிரியான ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் ரிலேட்டடான விஷயத்தை அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குதுன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லி இந்த கேஸில் இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு அல்லது ஹை கோர்ட்ஸ் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வச்சு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குமோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ் இஸ் தி சிக்னிஃபிகண்ட் எலிமெண்ட் ஆஃப் திஸ் ஏசியன் அப்படி கூட நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கேஸ் ஸ்டடீஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்னது, டேட்டாஸு, அந்த டேட்டாஸ் பேஸ் பார்த்தினா ஒரு 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 இப்போ க்ரைம் ரிலேட்டடாக நடந்திருக்கக்கூடிய டேட்டாஸாக இருக்கட்டும், அல்லது வந்துட்டு ஒரு எக்கனாமிக்கு டெவலப்மெண்ட் நடந்திருக்கக்கூடிய ஒரு டேட்டாஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் கவர்மெண்ட் அல்லது ஒரு வெல் ரெக்கக்னைஸ்டு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸோடைய டேட்டாஸு, அந்த டேட்டாஸை ப்ரெசென்ட் பண்ணி இந்த டேட்டாஸுன்றது வாட் இட் கன்வேஸ், டேட்டா இஸ் நாட் அ நம்பர் அலோன், திஸ் நம்பர் கன்வேஸ் தி issue, this number conveys the empowerment, this number conveys the development என்ற மாதிரி அந்த ஐடியாஸை கனெக்ட் பண்ணிவிட்டு யூ கேன் கனெக்ட் இட் டு தி டாபிக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த எல்லாத்தையும் தாண்டி சம்டைம்ஸ் சில எஸ்ஏஸை பார்க்க போகும்போது, சில டாப்பிக்கை சொல்ல போகும்போது we would have experienced the same thing in our own life. ஓகேவா? ஸோ அதை ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாகவே டியூரிங் அவர் ஏதாவது ஒரு சைல்ட்ஹுட் டேஸில் நம்ம அன்எக்ஸ்பெக்டடாகவோ அல்லது நோனாவோ அன்னோனாகவோ ஏதாவது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ் இருக்கும். அதை ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லி கூட இந்த பர்சனல் கனெக்ஷன் டு தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி டாப்பிக்கோட கனெக்ட் பண்ணி யூ கேன் ஸ்டார்ட் வித் தி எஸ்ஏஸ். ஓகேவா? ஸோ இதுதான் டாப்பிக்கு, இந்த டாப்பிக்கோட மீனிங் இதுதான், இந்த மீனிங்கை நான் இப்படி தான் எழுத போகிறேன்னு டேரெக்டாக ஓப்பன் ஹேண்டடாக சொல்கிறத தாண்டி அந்த டாப்பிக்கோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்டை எடுத்து அந்த எலிமெண்ட் மூலிமா இந்த டாப்பிக்கை நான் எப்படி புரிஞ்சிருக்கேன்றதை கன்வே பண்ணுறதை தான் இன்ட்ரடக்ஷன்ஸில் ஒரு அட்ராக்டிங் எலிமெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இட் கிரியேட்ஸ் க்யூரியாசிட்டி, இன்ட்ரெஸ்ட் ஆஸ் வெல் ஆஸ் அவர் ஆர்டிகுலேஷன் அண்டு அவர் அண்டர்ஸ்டாண்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி லைஃப். ஸோ அதையும் கன்வே பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதை வச்சு நான் என்ன இந்த எஸ்ஏவுக்கான மீனிங் கொடுக்குறேன்னு இதை ரெண்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி இன்ட்ரொடக்ஷனுடைய ஒரு ஃபஸ்ட்டு ஹாஃபில் சொல்லிட்டீங்கன்னா தட் கிரியேட்ஸ் அன் இம்பேக்ட்ஃபுல் இன்ட்ரொடக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ அதை தாண்டி நம்ம வந்து செகண்ட் ஹாஃப், ஓகேவா? ஸோ ஒரு 3 ஹாஃபாக நான் வந்து 1.5 பக்கத்துக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஹாஃப் அ பேஜுக்கு இந்த 2 விஷயத்தையும் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ட்ரை டு கிவ் அ ப்ராடர் ஐடியா அபவுட் இன் வாட் வே I am going to elaborate this essay அப்படின்றத சொல்லிட்டோம்னா ஸோ ரீடர் வில் பி கம்மிங் இன் டு கன்க்ளூஷன் தட் திஸ் இஸ் தி வே தி ரைட்டர் இஸ் ட்ரையிங் டு கன்வே டு அஸ். ஓகேவா? ஸோ அப்போது நம்மளுடைய ஆர்டர் படி ஒரு படத்தோடைய இனிஷியல் ஃபஸ்ட்டு ஒரு த்ரில்லர் படத்தில் எடுத்தோடனே ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீக்வன்சஸ் சொல்லிவிட்டு அந்த சீக்வன்ஸு ரேண்டமாக நடக்கும். ஆனால் அந்த ரேண்டமாக நடந்ததில் இருந்து அந்த கோர் கதையை நோக்கி அந்த ஸ்க்ரீன் பிளே நகரும்ல. ஸோ அந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன்ஸில் நம்ம ஒரு அனக்டோட் மூலிமா ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த அனக்டோட் மூலிமா இந்த டாபிக் நான் இப்படி தான் புரிஞ்சிருக்கேன், இந்த டாப்பிக்கோடைய இந்தந்த டைமென்ஷன்ஸில் நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன், அல்லது இந்த வகையில் இதை நான் ஆர்கியூமெண்ட்டாக இதை வந்து அனலைஸ் பண்ண போகிறேன், அல்லது இந்த டாப்பிக்கை இந்த ஆர்டரில் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், இதை நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன், எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேர் ஐடியா அபவுட் இன் வாட் வே ஐ எம் கோயிங் டு ரைட் திஸ் எஸ்ஏன்றதை சொல்லிடுறது வெல் அண்ட் குட். ஓகேவா? அதை சொன்னதுக்கப்புறம் அந்த ஐடியாஸ், அதாவது ப்ரீஃப்லி இண்டிகேட் தி கீ டைமென்ஷன்ஸ் ஆர் ஆர்கியூமெண்ட்ஸ் தட் வில் பி எக்ஸ்ப்ளோர்ட் இன் தி எஸ்ஏஸ். அதை சொன்னதுக்கப்புறம் மெயின் பாடிக்கு அப்ரப்டாக அப்படியே முடிச்சு போகிறத விட யூ கேன் ப்ரொவைட் அ லாஜிக்கல் ஒரு ரீசனபிள் இன்டர் கனெக்ஷன்ஸோட கொண்டு போயிட்டு மெயின் பாடியை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தேர் குட் நாட் பி எனி அப்ரப்ட் டிஸ்டிங்ஷன்ஸ் பிட்வீன் தி இன்ட்ரொடக்ஷன் பார்ட் அண்டு மெயின் பாடி. இன்ட்ரொடக்ஷன்ன்ற டைட்டில்லாம் போடக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இன்ட்ரொடக்ஷனோட ஒரு கேரி பண்ணிவிட்டு லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் அல்லது லெட்ஸ் ஃபைண்ட் தி டைமென்ஷன்ஸ், லெட்ஸ் அனலைஸ் வாட் ஆர் ஆல் தி வேஸ் இன் விச் திஸ் ஐடியாஸ் குட் பி அட்ரஸ்டு அப்படின்ற மாதிரி யூ ஜஸ்ட் கன்சிடர் தி ரீடர் ஆஸ்
who is following along with you. நம்ம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி அந்த லாங்குவேஜஸ் இருக்கிற பட்சத்தில் யூ கேன் கீப் தி ரீடர் இன் அ மோர் என்கேஜ்டு வே. ஓகேவா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நேச்சுரல் லிங்க் டு தி மெயின் பாடி இருக்கணுன்றது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஒரு இன்ட்ரடக்ஷன்ஸில் பேசிக்கான விஷயங்களை இருக்கிற பட்சத்தில் இன்ட்ரடக்ஷன் செட்ஸ் தி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஓகேவா? ஸோ அந்த இன்ட்ரடக்ஷன் எவ்வளோக்கு நல்லா இருக்கோ அவ்வளோக்கு ரீடர் வில் பி என்கேஜ்டு அண்டு தே வில் பி டேக்கன் இன் டு அவர் வேர்ல்டு. ஓகேவா? ஸோ நம்ம ஏன்னா ஒரு 10 பேப்பர் 15 பேப்பர் பார்க்குற இடத்துல நம்ம பேப்பரை அவர் கவனித்து புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு மார்க் போடணும். அப்போ அவரோட வேலைகளை சுலபமாக்குறது தான் நம்மளுடைய முக்கியமான ஒரு கடமையாக இருக்கும். அப்போ அதில் இந்த எலிமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். தென் அடுத்தது கன்க்ளூஷன் பார்ட்டை சொல்லிடுறேன். அப்புறம் மெயின் பாடி பார்ட்டை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 பேஜ் இருந்தால் வெல் அண்ட் குட். ஓகேவா? 100 வேர்ட்ஸ் நம்ம சொன்ன மாதிரி. ஸோ இந்தந்த எலிமெண்ட்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருப்போம். இன்ட்ரடக்ஷன் சொல்லிவிட்டு ஒரு 8 to 9 பக்கத்துக்கு மெயின் பாடியை சொல்லியிருப்போம். திரும்ப ஃபைனலாக நம்ம ஒரு பேஜில் கன்க்ளூட் பண்ண போகிறோம். ஃபினிஷிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்க போகுது. அப்போ அந்த ஃபினிஷிங் ஸ்டேட்மெண்ட்டில் சின்னதாக ப்ரீஃபாக நம்ம சோஃபார் அந்த கோர் ஐடியாவை சுற்றி எதெல்லாம் பேசியிருக்கோமோ அது ஒரு 2 to 3 லைன்ஸில் ஒரு சம்மரைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் யூ கேன் ரைட்ரேட். பிகாஸ் ரீடர் மே ரீட் ஈச் அண்ட் எவ்ரி பேஜஸ் ஆஃப் யுவர் என்டையர் எஸ்ஏ. பட் அவருக்கு கடைசியில் படித்த விஷயங்கள் மட்டும் தான் மைண்டில் இருக்கும். எல்லாமே அவர் மைண்டில் இருக்குன்றது நம்மளால் யூகிக்க முடியாது. அப்போ ஒரு சின்ன சம்மரி கொடுக்க போகும்போது we are reaffirming him that அண்டு அவருக்கு ஒரு ரிமைண்டர் கொடுக்குறோம். நான் இத்தனை விஷயங்களை நீங்கள் கடந்த ஒரு 10 பேஜஸில் படிக்க போகும்போது நான் எழுதியிருக்கேன்றதை அந்த மினி சம்மரி மூலிமா நம்ம கன்வே பண்ணிட்டோம்னா he will again get back to that mode what he had read before. ஸோ அது நமக்கு ஒரு ஃபேர் அட்வான்டேஜாக அமையும். ஓகேவா? ஸோ சம்மரைஸ், அதாவது ரீகேப் தி டிஸ்கஷன்ஸ் அண்ட் ரீஸ்டேட் தி சென்ட்ரல் மெசேஜ் ஆஃப் தி எஸ்ஏ. இன்ட்ரடக்ஷனில் எப்படி சென்ட்ரல் மெசேஜை சொல்லிட்டு ஆரம்பித்தோமோ அதே மாதிரி இந்தந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு நான் இந்த சென்ட்ரல் மெசேஜ் ஆஃப் தி எஸ்ஏவை அட்ரஸ் பண்ணியிருக்கேன்றதை வச்சு சொன்னோம்னா அது ஒரு ப்ராப்பர் கன்க்ளூஷன்ஸ்க்கான ஒரு இனிஷியல் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் அதோட மட்டும் முடியறது கிடையாது. நம்மளுடைய கன்க்ளூஷன்ன்றது நாட் ஓன்லி ஃபார் திஸ் பர்டிகுலர் எஸ்ஏ. அந்த கன்க்ளூஷனில் இருந்து வி ஹாவ் டு டேக் பேக். ஏன்னா எனி டாபிக் நீங்கள் எடுத்து எழுதினாலுமே கண்டிப்பாக அதுக்குள்ளார ஏதாவது ஒரு இஷ்யூ சென்ட்ரிக்கான விஷயத்தை அட்ரஸ் பண்ணாமல் ஒரு எஸ்ஏ எழுதவே முடியாது. எந்த ஒரு விஷயமே பர்ஃபெக்டாக இருக்காது. அப்போது அந்த கோராக நம்ம இந்த எஸ்ஏலேருந்து வாட் வி ஆர் ட்ரையிங் டு சஜஸ்ட் ஃபார் தி ரீடர் அல்லது who are taking inputs out of this essayன்ற போகும்போது அங்கே இருந்து அது பாசிட்டிவான நோட்டில் கொண்டு போகிறதா இருக்கணும், ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும். எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் அதுக்கு we have to provide a solution. அந்த சொல்யூஷன்ன்றது ப்ராக்டிக்கலாக ஃபீஸிபிளாக வித்தின் தி கான்ஸ்டிடியூஷனல் பவுண்ட்ரிஸ்குள்ளார ஒர்க்கபுளாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே நம்ம ஒரு சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணக்கூடிய பர்சன்ன்றதை கன்வே பண்ணணும். ஓகேவா? ப்ராக்டிக்கல், ரியலிஸ்டிக் அண்ட் ஃபியூச்சர் ஓரியன்ட் வே ஃபார்வர்டாக இருக்கணும். அது மட்டும் இருக்காமல் நம்ம சொல்கிற சஜஷனை அடாப்ட் பண்ணோம்னா வாட் ஆர் ஆல் தி ப்ராடர் அண்டு ஒரு பெரிய அவுட்கம்ஸை வி கேன் எக்ஸ்பெக்ட் அவுட் ஆஃப் திஸ் சஜஷன்ஸ்ன்றது சொல்லிட்டோம்னா ஸோ இதுதான் இந்த அவுட்கம்காக தான் நான் இந்த சஜஷன் சொல்கிறேன்றதை நம்மளே ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஸோ ப்ராக்டிக்கலாக சொல்ல போகும்போது அது ஃபீஸபிளாக தான் இருக்கும். ஃபீஸபிளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டோம்னா வி கேன் ஸ்ட்ரைவ் ஃபார்வர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஒரு கம்ப்ளீட்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஹைலைட் தி பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் தட் கேன் பி அச்சீவ்டு இஃப் தட் ரைட் பாத் இஸ் ஃபாலோடு. ஓகேவா? இது முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சால் இன்ட்ரடக்ஷனில் எந்த கதையை சொல்லி நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்களோ, எந்த ஃபேக்ட்ஸை சொல்லி ஆரம்பிச்சிருக்கீங்களோ, எந்த கேஸ் ஸ்டடியை சொல்லி ஆரம்பிச்சிருக்கீங்களோ அது கூட கன்க்ளூஷனில் நீங்கள் வே ஃபார்வர்ட் சொன்னதுக்கப்புறம் அங்கே இருந்து இன்னொரு ஃபார்வர்டை நோக்கி போகிற மாதிரியோ அல்லது அது கூட போய் கனெக்ட் ஆகிற மாதிரியோ ஒரு சைக்கிள் ஃபார்மேட்டில் இங்கே ஆரம்பித்து திரும்ப இங்கே போய் கம்ப்ளீட் ஆகக்கூடிய ஒரு சைக்கிளிக் ஃபார்மேட்டில் எழுத முடிஞ்சால் அதை ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இன்ட்ரடக்ஷன், கோட், அனெக்டோட் ஆர் சென்ட்ரல் தீம் டு கிரியேட் அ சென்ஸ் ஆஃப் கம்ப்ளீட்னஸ். ஓகேவா? ஸோ அப்போது இன்ட்ரடக்ஷனு, பாடி, கன்க்ளூஷன்ன்றது இந்தந்த பேராமீட்டர்ஸுக்கு உட்பட்டு நம்ம எழுதுகிற பட்சத்தில் தட் வில் பி மோர் கன்வின்சிங்காக இருக்கும். ஓகேவா? தென் அடுத்தது மோர் இம்பார்ட்டண்ட் பார்ட் என்னது? நம்மளுடைய பாடி போர்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 8, 9, 10 பக்கம் வரைக்கும் நம்ம எழுத வேண்டிய தேவைகள் இருக்க போகும்போது we have to have a clear structure. அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளார இந்த எஸ்ஏவை இந்தந்த காம்பனன்ட்ஸை வச்சு தான் நான் அட்ரஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு எலிமெண்ட்டாக நம்ம பார்த்தோமா. அதில் கிட்டத்தட்ட ஒரு 6 அப்ரோச்சஸ் பேஸ்ட் அப்பான் தி செக்ரிகேஷன் ஆஃப் லாஸ்ட் 5 years ஆஃப் கொஷின்ஸை நான் எடுத்து பண்ணியிருக்கேன். இது
ஒரு ஸ்டிக் ரூல் கிடையாது. இது ஒரு எஸ்ஏன்றதே சப்ஜெக்டிவ் அண்ட் இன்டர்பிரேட்டிவாக இருக்கிறதுனால இது ஒன் வே ஆஃப் மை அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஒன் வே ஆஃப் மை செக்ரிகேஷன் ஆஃப் திஸ் டாபிக்ஸ் அண்ட் கிரியேட் அ approach for that topic and try to adopt that approach with respect to that particular topic if at all feasible. There might be a combination of these approaches, or that might be an intermingling of these approaches, or there might be a different approaches apart from these things. But the objective of these sessions is to explore the different ways you can write 2 different essays. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டும் ஃபிலசாபிக்கலாக தான் இருக்க போது, செகண்ட் ஃபிலசாபிக்கலாக இருக்க போகும்போது அது ரெண்டையும் விசிபிளாக சொல்கிற விதத்தில் வேறுபாடு நம்ம காட்டி ஆகணும்ல. அதனால தான் மினிமம் ஒரு 6 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 4ல் எதையாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்போ மீதி உள்ள ரிமைனிங் உள்ள செக்ஷன் பியில் உள்ள நாளில் இன்னொரு ஒரு அப்ரோச் எடுக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய அப்ரோச் வந்து ரிஃப்ளெக்டிவ் அப்ரோச் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேவா? ரிஃப்ளெக்டிவ் அப்ரோச்னா இட் இஸ் ஆல் அபவுட் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். ஓகேவா? ஸோ செல்ஃப் அவேர்னஸ், நமக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்மளோட லைஃப்பில் ஒரு இண்டிவிஜுவலாவோ அல்லது ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காவோ இது இந்த எந்த விஷயங்களை நம்ம அடாப்ட் பண்ண we can strive for a better human being அப்படின்ற மாதிரி மோர் வேல்யூ சென்ட்ரிக்கா, மோர் எத்திக்கல் சென்ட்ரிக்கா, மோர் மொராலிட்டியை பேசக்கூடிய சென்ட்ரிக்கா, அந்த வேல்யூஸை ஃபாலோ பண்ணுறதன் மூலிமா ஹவு வி கேன் அச்சீவ் அ பெட்டர் லைஃப் அப்படின்ற மாதிரியான கான்டெக்ஸ்ட்டை சொல்லக்கூடிய ஒரு டைப் ஆஃப் எஸ்ஏஸை நம்ம இந்த ரிஃப்ளெக்டிவ் அப்ரோச்சுக்கு கீழே அடக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த ரிஃப்ளெக்டிவ் அப்ரோச்சஸை சொல்கிற விதத்தில் எந்த ஆர்டரில் நம்ம சொல்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் வே ஆஃப் ரைட்டிங் திஸ் எஸ்ஸே இன் திஸ் பர்டிகுலர் ஆர்டர். ஓகேவா? ஸோ அதில் இதெல்லாம் முக்கியமான காம்பனன்ட்ஸாக இருக்கும். இப்போ செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னா இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த டாபிக் இது எல்லாமே தன்னை பற்றின புரிதலை நமக்கு இருக்குதா? முதல்ல நம்ம ஏன் நம்மளை பற்றி புரிஞ்சுக்கணும்? நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான வழிகள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை அடிப்படையாக வச்சு நம்மளை புரிஞ்சுக்கணும், அப்படி புரிஞ்சுக்கிறது மூலிமா வாட் வி ஆர் அச்சீவிங் and how far it is helpful for ourselves as well as to the other fellow beings and to the entire world, so that it can be considered as the universal ethical values. And the values follow பண்றதன் மூலமா our character how far it is bettered, அதன் மூலமா entire humanityயுமே பீஸ்ஃபுல்லாகவும் ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபார்மேட்லையும் கலெக்டிவாகவும் வாழ முடியும் அப்படின்ற மாதிரியான ஐடியாஸை சொல்லக்கூடியது இந்த பர்டிகுலர் அப்ரோச்சுக்குள்ளார நம்ம பார்க்கலாம். இப்போ செல்ஃப் அவேர்னஸ், வேல்யூஸ் செட்ஸ் தி பேஸ் ஆஃப் அ கேரக்டர். இந்த கேரக்டர் ரைட் வேல்யூ பேஸ் பண்ண கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்கலி விஸ்டம் வில் பி தேர். நாலேஜ் வித் வேல்யூஸ் கிரியேட்ஸ் விஸ்டம். விஸ்டம் ஸ்ட்ரைவ்ஸ் ஃபார் அ ரைட் வே ஆஃப் லைஃப் அண்ட் டேக் ரைட் டெசிஷன்ஸ் அண்ட் கிவ் பெட்டர் சஜஷன்ஸ் டு ஹூஎவர் ஃபேஸிங் ஸ்ட்ரகிள்ஸ். அதன் மூலிமா வி கேன் ஸ்ட்ரைவ் தி ஹியூமனிட்டி. இது எல்லாமே எதுக்காக? இது செல்ஃபில் இருந்து ஆரம்பிக்க போகும்போது ஃபைனலி இட் ஹேஸ் டு ஹாவ் அ பீஸ்ஃபுல் அண்ட் இன்னர் கண்டென்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ அந்த பீஸை நோக்கின ஒரு அப்ஜெக்டிவாக தான் இருக்கணுமே தவிர ஒரு மெட்டீரியல் அட்டைன்மெண்ட்டை நோக்கியோ அல்லது வந்துட்டு ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு பெரிஃபரல் அல்லது வந்துட்டு ஒரு ஃபிசிக்கலாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஸ்டேட் ஆஃப் விஷயத்தை நோக்கி லைஃப் இருக்கக்கூடாது. இட் இஸ் ஆல் அபவுட் contentment, it is all about self realization, it is all about self actualization. இந்த மாதிரியான கான்டெக்ஸ்ட்டை சுற்றி வாழ போகும்போது தான் we can have a peaceful, harmless, harmonious life அப்படின்ற எலிமெண்ட்ஸை பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இதில் ஒரு இன்டர்னல் காம்பனண்ட்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது இந்த ஆர்டர் படியே we can take the types of essays. இதை இந்த ஆர்டரோடு ரிலேட் பண்ணி நம்ம எழுத ட்ரை பண்ண போகும்போது and the core message of the essays, when it is represented in this particular order, it will have an organic flow and progressive இருக்கும். It will have a clear directions and finally what it could be achieved என்றதை நோக்கியும் நமக்கு ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே focuses on cultivation of the ethical character, moral wisdom, self-realization and a life guided by values and purpose. Or moreover, what are all the things we are learning through the ethics paper? GS4 ethics papers எப்படி values, principles,
தென் வந்து மொராலிட்டியை நோக்கி நம்மளோட லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் as well as பர்சனல் கான்டெக்ட் இருக்கணுன்றது எல்லாத்தையும் நம்ம லேர்ன் பண்ணுறோமோ அந்த ஐடியாஸை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய விதத்தில் தான் இந்த எஸ்ஏ டாபிக்ஸ் இருக்கும். ஸோ we can take the segregation of these topics and we will try to understand the core meaning of this topic and how far each and every topic is interrelated to each other. இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எஸ்ஏ பாருங்கள். இப்போ லைஃப் இஸ் அ லாங் ஜேர்னி பிட்வீன் ஹியூமன் பீயிங் அண்ட் பீயிங் ஹியூமன். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பார்த்தாலே என்ன தெரியுது, ஹியூமன் பீயிங் இஸ் ஜஸ்ட் அ ஃபிசிக்கல் பயாலஜிக்கல் பீயிங். ஒரு குழந்தை பிறக்குது, ஃபிசிக்கலாக எல்லாருமே மனுஷங்களாக இருக்கிறதுனால எல்லாருமே ஒன்றும் கிடையாது. மனுஷனாக இருக்கிறது முக்கியம் கிடையாது. மனுஷனாக பிறக்கிறோம், ஒரு குழந்தையாக பிறக்கிறோம். பட் மனிதம் அப்படின்னக்கூடிய பீயிங் ஹியூமன்ன்ற ஸ்டேட்டை எல்லாருமே அட்டைன் பண்ணுறோமா? அப்போ இட் இஸ் அ ப்ராசஸ், இட் இஸ் அ ஜேர்னி. அப்போ பயாலஜிக்கலாக ஒரு மனுஷன் பிறந்துட்டாலும் அவன் மனிதத்தன்மை அடையக்கூடிய ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்டேட்டை நோக்கி அவன் போகணும்னா he has to cultivate the values within himself. He has to know what are all his flaws and what are all the ways through which he or she will address those things and what are all the outcomes he could achieve over that and how far it will be helpful not only for himself but to the other universal திங்ஸு அப்படின்ற ஆர்டர் படியே ஒரு ஹியூமன் பீயிங்ன்ற நார்மலான பர்சன்ட்டை இருந்து பீயிங் ஹியூமன்ன்ற டெஸ்டினியை நோக்கி நகரக்கூடியது தான் லைஃப்ன்ற ஜேர்னி. ஓகேவா? ஸோ அப்போது இந்த ஆர்டருக்குள்ளாரியே யூ கேன் சப்ஸ்டான்ஷியேட் வித் ஃபர்தர் எலிமெண்ட்ஸ். ஐடியா இது, ஆனால் இந்த ஐடியாவை இந்த ஆர்டரில் நான் சொல்ல போகும்போது அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு டேட்டாஸோ ஃபேக்ட்ஸோ மற்ற விஷயங்களோ நீங்கள் எடுத்துக்கலாம். பட் யூ ஹாவ் டு ஹாவ் அன் ஐடியா. ஓகேவா? ஸோ அப்போ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த டாபிக் பாருங்கள். 2025 கேட்டிருக்கிறதுக்கு இட் இஸ் பெஸ்ட் டு சி லைஃப் ஆஸ் அ ஜேர்னி நாட் ஆஸ் அ டெஸ்டினேஷன். இப்போ இந்த இடத்துல பீயிங் ஹியூமன் அப்படின்றது ஹியூமன் பீயிங் இன் எவ்ரி ஸ்டேஜஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப் அந்த ஹியூமனிட்டி அல்லது பீயிங் ஹியூமன்ன்ற கேரக்டர் அட்டைன் பண்ணுற மாதிரியே தான் லைஃப்ன்றது எந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணக்கூடிய டெஸ்டினி கிடையாது. பீயிங் அ குட் பர்சன், பீயிங் அ பர்சன் ஹூ ஸ்ட்ரைவ்ஸ் ஃபார் தி பெட்டர்மெண்ட்டு இன் எவ்ரி டே இன் எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் இஸ் டு சி லைஃப் ஆஸ் அ ஜேர்னி நாட் ஆஸ் அ டெஸ்டினேஷன் அப்படின்ற டாப்பிக்கும் கிட்டத்தட்ட இது கூட நம்ம ரிலேட் பண்ணலாம். கரெக்டாக? ஓகேவா? அப்போது ஜேர்னி அப்படின்ற மாதிரியே நம்ம லைஃப்பை எடுத்துக்கிட்டோம்னா அந்த லைஃபு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்தில் வி ஆர் ப்ராக்ரெஸிங் டுவர்ட்ஸ். அப்போ ப்ராக்ரெஸை நோக்கி நம்ம எப்படி நம்ம வேல்யூ சிஸ்டத்தை எடுத்துக்கணும். எந்த ஒரு அட்டைன்மெண்ட்டு அல்லது அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போகிறத விட இன்னர் பீஸ், கிராட்டிடியூட், ஒரு காம்னஸ்ஸு, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா லைஃப் வில் பி மோர் ஹார்மோனியஸ் இன் நேச்சர் அப்படின்றத தான் கிட்டத்தட்ட இந்த டாப்பிக்கும் சொல்கிற மாதிரி இருக்குது. அதே ஐடியாஸை தான் இந்த டாப்பிக்கும் சொல்லுது பாருங்கள். தேர் இஸ் நோ பாத் டு ஹாப்பினஸ், ஹாப்பினஸ் இஸ் தி பாத். ஸோ அப்போ இந்த இடத்துல ஹாப்பினஸ்ன்ற ஒரு வார்த்தை வெறும் ஹாப்பினஸ்ன்றதோட மட்டும் சுருங்கிறது கிடையாது. Happiness is an expression of a state of mind. அப்போ அந்த happiness is equivalent to achievement. அச்சீவ்மெண்ட்டுன்றது ஒரு செல்ஃபாவோ அல்லது ஒரு அட்டைன்மெண்ட் ஆஃப் சம்திங்காக இருக்கலாம். ஹாப்பினஸ்ன்றது இன்னர் பீஸ். ஹாப்பினஸ்ன்றது ஃபீலிங் கிராட்டிடியூட் ஃபார் வாட் எவர் வி ஆர் ஹேவிங். ஹாப்பினஸ்ன்றது டு கிவ், ஒருத்தருக்கு உதவி செய்ய போகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். அப்போ இது எல்லாமே இட் இஸ் தி பேசிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப். வென் யூ டேக் இட் ஆஸ் அ கோர் காம்பனண்ட்டு யூ கேன் டேக் இட் அலாங் வித் யூ ஃபார் எவர். அதை தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு சொல்லுது. தெர் இஸ் நோ பாத் டு ஹாப்பினஸ், ஹாப்பினஸ் இஸ் தி பாத். இங்கே ஜேர்னின்றதே, லைஃப்ன்றதே ஒரு ஜேர்னின்ற மாதிரி தான். அந்த ஜேர்னின்றதுக்குள்ளார ஹாப்பினஸ்ன்றது ஒரு இன்னர் காம்பனண்ட்டு தான். அதுக்குன்னு தனியான ஒரு டெஸ்டினி, அதுக்குன்னு ஒரு தனியான பாத்வே கிடையாது அப்படின்ற மாதிரியான சிமிலர் மீனிங்கை சொல்லக்கூடிய எஸ்ஏஸை நம்ம ஒரே இடத்துல பார்க்க போகும்போது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கோர் திங் ஒன்று தான். இன்னும் நம்மளோட இன்டர்பிரட்டேஷன்ஸில் அந்த கோர் தீமை ஒரு ஸ்டார்டிங்கு, எண்டிங்கு. அந்த எண்டிங்குன்றது எண்டு கிடையாது, ஜேர்னி தான், அந்த பாத்து தான். அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில்
what is the state of mind and what are all the values we are following, and without any mere material expectations, how far these values can be taken as a part of our day to day life ன்றத சொல்லக்கூடிய எலிமெண்ட்ஸாக இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இது ஒன் வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங் தி எஸ்ஏஸ் which are having a similar ideas. ஓகேவா? இப்போ இந்த பாருங்க, மைண்ட்ஃபுல் மேனிஃபெஸ்டோ இஸ் தி கேட்டலிஸ்ட் டு அ ட்ரான்குவில் செல்ஃப். இந்த இது பாருங்க, ட்ரான்குவில் செல்ஃப். ட்ரான்குவில்ன்றது என்னது? காம், பீஸ், எகைன் பீஸ் ஆஃப் மைண்ட். இன்னர் பீஸ் நமக்கு இருக்கணும் அல்லது காம்னஸ் இருக்கணும், நமக்கு எந்த விதமான ஒரு 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 ஆங்ஸைட்டி அல்லது வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அல்லது வந்துட்டு ஒரு அப்சஷன் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எப்போ நீங்கள் ஒரு இன்னர் பீஸை அட்டைன் பண்ணுவீங்கன்னா அந்த பீஸுன்றது அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. எவ்ரிதிங் ஹேஸ் டு பி டன் இன் அ மைண்ட்ஃபுல் வே. மைண்ட்ஃபுல் வேனா என்னது? இங்கே எல்லாமே ரைட்டான வகையில் ரைட்டான வேல்யூ சிஸ்டத்தை, ரைட்டான ஹேபிட்ஸை, ரைட் கேரக்டர்ஸை நீங்கள் கிராஜுவலாக அகாமடேட் பண்ண யூ கேன் அட்டைன் தி ஸ்டேட் ஆஃப் அ ட்ரான்குவில் செல்ஃப். மைண்ட்ஃபுல் மேனிஃபெஸ்டோ. அப்போ இந்த இடத்துல மைண்ட்ஃபுல்ன்றது ரைட்டு எத்திக்கல் வேல்யூஸ் பேஸ்டான டைரக்ஷன்ஸை செட்டு டு அட்டைன் அ ட்ரான்குவில் செல்ஃப். அதுதான் அதுக்கான தூண்டுதலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல இன்னர் பீஸ் அல்லது ஒரு காம் அல்லது ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டை அட்டைன் பண்ணுறதுக்கு வேல்யூ சிஸ்டம்ஸ் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இது கூட நம்ம இன்டர்பிரட் பண்ணி எழுதலாம். ஓகேவா? இப்போ கிட்ட அடுத்த 22 கேட்ட இந்த டாபிக் பாருங்க. A smile is the chosen vehicle for all ambiguities. ஆம்பிக்விட்டிஸ் அப்படின்றது என்னது? நிறைய குழப்பங்கள், நிறைய குளறுபாடுகள், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்க போகும்போது லைஃப் இஸ் ஆல் அபவுட் மேக்கிங் அ சாய்ஸ் பிகாஸ் த ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். த ஆப்ஷன்ஸ் மே ஹாவ் குட் திங், பேட் திங் அண்ட் எனி அதர் திங்ஸ். பட் எது ரைட் திங்கு, அந்த ரைட் திங்கை சூஸ் பண்ணுறதுக்கு எது நமக்கு கைட் பண்ணும் அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல ஹாப்பினஸ்ன்றது ஒரு லிட்ரலாக ஹாப்பினஸை தாண்டி அதுக்குள்ளார நிறைய இன்டர்பிரேட்டிவ் மீனிங்ஸ் எடுத்தோமோ அந்த மாதிரி தான் ஸ்மைலுன்றதும். ஸ்மைலுன்றது இங்கே என்னது? இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்பிரஷன். இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் காம்னஸ். இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் பாசிட்டிவிட்டி. இட் இஸ் அ வே ஆஃப் connecting to the people in a harmless way. It creates a kind of vibrations where people coming all together. ஸோ அப்போ இது எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸை சொல்லக்கூடிய ஒரு சிம்பிளாக ஸ்மைல் இருக்குது. அப்போ அந்த வேல்யூஸை நீங்கள் அட்டைன் பண்ண போகும்போது எல்லா குழப்பங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் யூ கேன் ஃபைண்ட் அ சொல்யூஷன். அந்த சொல்யூஷனை நீங்கள் அட்டைன் பண்ண போகும்போது யூ கேன் ஆட்டோமேட்டிக்கலி அட்டைன் இன்னர் பீஸ். அதுவும் அதே மீனிங்கை சொல்கிறது தான். இப்போ 2025 கேட்ட இதுவும் கிட்டத்தட்ட அதே மீனிங்கில் தான் பாருங்கள். மட்டி வாட்டர் இஸ் பெஸ்ட் கிளியர்டு பை லீவிங் இட் அலோன். மட்டி வாட்டர்னா என்னது? கலங்கலான நீர். அப்போ கலங்கலான நீர் தெளிவாகணும்னா நீங்கள் அதை எதுவுமே பண்ணாமல் அமைதியாக விட்டுருங்க. திரும்ப திரும்ப அதை நோண்டிக்கிட்டே இருந்தோம்னா அது கலங்கிக்கிட்டே இருக்கும். அப்போது ஜஸ்ட் அலோவ் இட் டு செட்டில் பீஸ்ஃபுல்லி. பீஸ்ஃபுல்லின்றது என்னது? அகெயின் ஹியர் இட் இஸ் டாக்கிங் அபவுட் காம்னஸ், பேஷன்ஸ். காம்னஸ், பேஷன்ஸ், இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையுமே பேசுது. அப்போ இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பரான வேல ரைட் வேல்யூ சிஸ்டம்ஸ், ரைட் இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய நமக்கு ட்ரிகர் ஆகக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி இமோஷ்னலி ஸ்டேபிளாகவும் ரைட் வேல்யூ சிஸ்டத்தை எந்த விதமான தப்பான ஒரு விஷயத்துக்கு அடிப்படையாமலும் நமக்கு தேவையான மாரல்ஸை அட்டைன் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் பயன்படுத்த மட்டி வாட்டர் இஸ் ஈக்குவலன் டு ஆம்பிகுவஸ் சிச்சுவேஷன். கரெக்டாக? அப்போ ஸ்மைல் இஸ் அ டூல் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஃபார் ஆம்பிகுவிட்டி. ஆம்பிகுவிட்டி அட்டைன் பண்ணுறதுக்கான மீன்ஸு ஸ்மைலாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த மீன்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு யூ நீட் டு ஹாவ் அ காம்னஸ் அண்ட் பேஷன்ஸு ஸோ தட் இட் இஸ் அகெயின் ஃபைனலி அலைனிங் வித் தி சேம் மீனிங். அப்போ கிட்டத்தட்ட இந்த 3 டாபிக்ஸுக்குமே கோர் ஐடியாஸை நம்ம ஒரே மாதிரி ரிலேட் பண்ணிக்கலாம். அப்போ ரிலேட் பண்ண போகும்போது we can have a similarities and the same ideas in different ways how it is getting repeated. அப்போ once I have a framework, once I have a structure and approach
for a particular context of the topic, then it will be easily replicated for another topic in the core essence of that particular topic. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா we can have a ரெடிமேட் ஃப்ரேம் ஒர்க். அந்த ரெடிமேட் ஃப்ரேம் ஒர்க்குன்றது நான் அப்படியே ரிஜிடாக இருக்கணும்னு சொல்லலை, பட் ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். நமக்கு அந்த ஆர்டர்ஸ் அந்த ஐடியாஸை எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரையும் ஃப்ளோவையும் அது கொடுக்கும். அதுதான் நம்ம முழுசாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த 2 டாப்பிக்கும் பாருங்கள். யுவர் பர்செப்ஷன் ஆஃப் மீ இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யூ, மை ரியாக்ஷன் டு யூ இஸ் அன் அவேர்னஸ் ஆஃப் மீ. இப்போ இதையும் பாருங்கள். யுவர் பர்செப்ஷன் ஆஃப் மீ, என்னை பற்றின உன்னுடைய புரிதல், ஓகேவா, இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யூ. என்னையை பற்றி நீ என்ன புரிஞ்சுக்கிறியோ என்ன தெரிஞ்சுக்கிறியோ அது உண்மையாக நான் கிடையாது, நீ எப்படி நினைக்கிறியோ அதுதான் அது. ஸோ இட் இஸ் யோர் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் மை பர்செப்ஷன். ஒருவேளை நான் தப்பான விஷயத்தை தான் பண்ணுறேன் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிட்டீன்னா அது உன்னோட பார்வையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தவிர உண்மையாக நான் தப்பான விஷயம் பண்ணலை. ஸோ அப்போது நீ ஒருவேளை என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட நீ தப்பான வகையில் ரியாக்ட் பண்ணாலும் அதை காமோடையும் பீஸோடையும் வேல்யூஸை ஃபாலோ பண்ணக்கூடிய வகையிலையும் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்துச்சுன்னா என்ன மாதிரி நான் ரியாக்ட் பண்ணணுன்ற கண்ட்ரோல் என்கிட்ட இருக்கும். அதுதான் மை ரியாக்ஷன் டு யூ இஸ் அன் அவேர்னஸ் ஆஃப் மீ. அவேர்னஸ் ஆஃப் மீ இஸ் ஆல் அபவுட் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அண்ட் செல்ஃப் ரியலைசேஷன். ஓகேவா? ஒரு புத்தாவோட ஸ்டோரியே சொல்லுவாங்களே, ஒரு புத்தருக்கு எதிராக ஒரு சீடனோ அல்லது யாரோ ஒருத்தர் வந்து மிக கடுமையான வார்த்தைகளை சொல்லி திட்டின போகும்போது அவர் காமாக இருந்திருக்காரு. அவரோட இன்னொரு விஷயம் வந்து கேட்க போகும்போது ஏன் அவர் அவ்வளோ தூரம் திட்டுறப்போ நீங்கள் அமைதியாக எந்த வித எதிர்வினையும் காட்டலைன்னா அவனுக்குள்ளார இருக்கக்கூடிய தீமை குணங்களையோ அல்லது தீமை வெறுமைகளையோ வார்த்தைகளை என்னை திட்டிருக்கானே தவிர அந்த வார்த்தைகளை நான் எடுத்துக்கிட்டால் மட்டும் தானே அது என்னோட இதாகும் அப்படின்ற மாதிரி அவருடைய அவேர்னஸ்ஸு அவருக்கு கிளியராக இருக்க போகும்போது வாட் நீட் டு டேக் அண்ட் வாட் ஹேஸ் டு பி இக்னோர்டுன்ற செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் செல்ஃப் ரியலைசேஷன் இருந்துச்சுன்னா எனக்கு எந்த விதத்துலையுமே ஐ குட் நாட் பி டிஸ்டர்ப்டு பை எனி ஆம்பிக்விட்டிஸ் ஆர் மட்டி வாட்டர் சிச்சுவேஷன்ஸ் வென் ஐ எம் மைண்ட்ஃபுல்லி மேனிஃபெஸ்டட் மை செல்ஃப் விச் இஸ் அன் அவேர்னஸ் ஆஃப் மீ ஸோ தட் ஐ கேன் இன் another way I can make you to get understand that you need to find a right wayன்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இதுவும் அதே மீனிங்கில் தான் பேசுது. இப்போ இது பாருங்கள் கேரக்டர் அகெயின். Nearly all men can stand adversity, but to test the character give him the power. ஓகேவா? ஸோ responsible power. Power has, whenever a power is given to a person, it has to be a responsibility. அது கூட ரெஸ்பான்சிபிலிட்டி அசோசியேட்டாக இருக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபீல் பண்ணாமல் அந்த பவரை கொடுக்குற பட்சத்தில் யூ கேன் நோ தி ரியல் கேரக்டர் ஆஃப் அ பர்சன். ஸோ பிரச்சனைகள் வரப்போகும்போது ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து அந்த பிரச்சனைகள்லையோ அல்லது கடினமான சூழ்நிலைகளை வித்ஸ்டாண்ட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் பவர் இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு கிட்ட பிரச்சனைகள் வரப்போகும்போது இன் வாட் வே ஹி யூசஸ் தட் பவர், இன் வாட் வே ஹி அப்ரஸஸ் தி அதர் பர்சன்ஸ், ஆர் இன் வாட் வே ஹி யூசஸ் தட் பவர் இன் அ ரெஸ்பான்சிபிள் வே விச் இஸ் டிட்டர்மைன்டு பை தி கேரக்டர். அப்போ அகெயின் இட் இஸ் அ வேல்யூ சென்ட்ரிக்கான விஷயங்கள். ஓகேவா? ஸோ அப்போது இண்டிவிஜுவலாகவும் நம்ம சொல்லலாம், இதை ஒரு 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 அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்ட இருக்கக்கூடிய பவராகவும் சொல்லலாம், ஒரு சீஃப் மினிஸ்டர்கிட்ட இருக்கக்கூடிய பவராகவும் சொல்லலாம், ஒரு குளோபல் லீடர்கிட்ட இருக்கக்கூடிய பவராகவும் சொல்லலாம், பிரைம் மினிஸ்டர்கிட்ட இருக்கக்கூடிய பவராகவும் சொல்லலாம், அல்லது பவர் அமாங் தி காமன் பீப்புள் கிட்ட இருக்கிறதாவும் நம்ம இன்டர்பிரேட் பண்ணி எலாபரேட் பண்ணலாம். பட் தி கோர் ஐடியா சீம்ஸ் டு பி தி சேம் விச் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் இன் திஸ் பர்டிகுலர் கான்டெக்ஸ்ட். ஓகேவா? இப்போ கடைசியாக இருக்கிற இந்த விஷயத்தை பாருங்கள். இட் இஸ் ஆல் அபவுட் கண்டென்ட்மெண்ட். இப்போ இது எல்லாமே ஒரு ப்ராசஸை பேசக்கூடிய அந்த ஜேர்னி அண்டு பார்த்த பேசக்கூடிய ஒரு ஐடியாஸ். அங்கேயும் அந்த வேல்யூ சிஸ்டம்ஸ் தான் இருக்குது. குழப்பங்கள் வரப்போகும்போது வேல்யூ சிஸ்டம்ஸ் ஹவு ஃபார் இட் வில் பி கைடிங், அங்கேயும் அந்த வேல்யூ சிஸ்டம்ஸ் தான் இருக்குது. வேல்யூஸை அடிப்படையாக வச்சு என்னை பற்றின செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அண்ட் ரியலைசேஷன் இருக்குது. அதை பேஸ் பண்ணின ஒரு கேரக்டர் இருக்கக்கூடிய நான் ஒரு பர்சனாக இருந்துச்சுன்னா வாட் இஸ் மை ரியாக்ஷன் டு தி அட்வர்சிட்டி ஆர் வாட் இஸ் மை ரியாக்ஷன் when another person is taking hold of மைண்ட்ன்ற போகும்போது இங்கேயும் அதே கோர் விஷயங்கள் தான் இருக்குது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி ஃபைனலாக உனக்கு எது
தேவைப்படக்கூடியது, எதை நீ ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றத பேசுறது தான் இந்த 2 டாபிக். சிம்பிளிசிட்டி இஸ் தி அல்டிமேட் சொஃபஸ்டிகேஷன். அப்போ இந்த இடத்துல சிம்பிளிசிட்டி அப்படின்றது என்னது? சிம்பிளிசிட்டி இஸ் ஆல் அபவுட் வாட் இஸ் நெசசிட்டி. சிம்பிளிசிட்டி இஸ் ஆல் அபவுட் டூயிங் திங்ஸ் விச் இஸ் ரெக்வயர்டு. ஓகேவா? மோர் காம்ப்ளெக்ஸாக, மோர் எலாபரேட்டிவாக, மோர் க்ரீடியாக, இதெல்லாம் மெட்டீரியலாக ஃபிசிக்கலாக அட்டைன் பண்ணக்கூடிய விஷயங்களை தாண்டி தேவையான விஷயங்களுக்குள்ளாரையே உங்களுடைய வே ஆஃப் லைஃப் சிம்பிளாகவோ அல்லது சிம்பிள் மீன்ஸை பயன்படுத்துகிறதா இருந்துச்சுன்னா அப்போ தான் யூ கேன் ஃபைண்ட் தி சாட்டிஸ்ஃபேக்ஷன். பொருளுக்கோ அல்லது மெட்டீரியலுக்கோ எந்த விதமான எல்லையும் கிடையாது. இஃப் யூ டு நாட் ஹாவ் தி ஃபீல் ஆஃப் கண்டென்ட்மெண்ட், யூ cannot feel the sense of satisfaction for your entire life. அப்போ அந்த sophistication is not about luxury. Sophistication is not about having many things, attaining materials surrounding us, attaining power. So it is all with respect to the contentment and simplicity. அந்த ஐடியாவை பேசுறது. அதே ஐடியா திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு 2025ல. Contentment is natural wealth, luxury is artificial poverty. ஓகேவா? லக்ஸுரியாக இருந்தாலும் அது ஒரு நிறைவை கொடுக்காது. அது லக்ஸுரிஸாக இருந்தாலும் அது பாவர்ட்டி. பட் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் when you have the sense of contentment, it is considered to be the wealth. அதுதானே ஃபைனலாக இன்னர் பீஸஸையும் எல்லாத்தையுமே கொடுக்கறது. ஓகேவா? ஸோ இங்கேயும் நீங்கள் இந்த ஐடியாஸை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த கோர் டாபிக்ஸை யூ கேன் ரைட்டு. ஸோ அப்போது இந்த பர்டிகுலர் அப்ரோச்சு கீழே வரக்கூடிய டாபிக்ஸையும் யூ கேன் சப்டிவைட் அண்ட் ஈச் சப்டிவிஷன்ஸ் கேன் ஹாவ் எ ரிலேட்டிவ் கம்பேரிசன் ஆர் ரிலேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் அதர், ஸோ தட் ஈச் கேன் ஹாவ் இது எல்லாமே இந்த என்டையர் ஐடியாவுக்குள்ளார கோருக்குள்ளார உட்காரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது. அப்போ இந்த எலிமெண்ட்ஸை நீங்கள் இதுக்குள்ளார அப்ளை பண்ணிங்கன்னா யூ கேன் ரைட் தி என்டையர் எஸ்ஏஸ் பை அப்ளையிங் தி சேம் திங் பட் டு தி கோர் கான்டெக்ட் ஆஃப் தி பர்டிகுலர் டாபிக் த்ரூ சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மூலிமா நீங்கள் எழுதலாம். இது ஒன் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தி டாபிக் அண்ட் ரைட் இட் இன் அன் ஒன் வே ஆஃப் அப்ரோச். ஓகேவா? இது ரிஃப்ளெக்டிவ் அப்ரோச்ன்ற மாதிரி. அடுத்தது அப்ரோச்சை நம்ம பார்ப்போம். இது வந்து டைனமிக் சேஞ்ச் அப்ரோச் அப்படின்றது. அப்போது இங்கே எல்லாமே லைஃப் இஸ் நாட் அபவுட் சர்டைனிட்டி, லைஃப் இஸ் ஆல் அபவுட் அன்சர்டைனிட்டி. சேஞ்ச் இஸ் ஃபார் எவர்னு நம்ம சொல்கிறோம்ல, மாற்றம் ஒன்றை மாறாது. அந்த மாதிரி சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகக்கூடிய தன்மை இருக்கணும். அப்போது சேஞ்சு அக்செப்ட் பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸை எதிர்த்து நிற்கிறதுக்குன்னு கரேஜ் இருக்கணும். அந்த கரேஜை வச்சுக்கிறதுக்குன்னு நமக்கு என்ன வேல்யூ சிஸ்டம்ஸ் இருக்கணும், அதன் மூலியமாக நீங்கள் அடாப்ட் ஆகி சேஞ்ச் ஆனீங்கன்னா யூ கேன் க்ரோ அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன் அ பாசிட்டிவ் வே. அந்த மாதிரி ஒரு டைனமிசத்தை பேசக்கூடிய, சேஞ்சை பேசக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்துக்குன்னு ஒரு அப்ரோச் நம்ம பார்க்கலாம். அதான் டைனமிக் சேஞ்ச் அப்ரோச்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேஞ்ச் கிரியேட்ஸ் சேலஞ்சஸ். வென் யூ அட்ரஸ் தட் சேலஞ்சு யூ கேன் அடாப்ட் டு தட். அடாப்டேஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபேஸிங் தி சேலஞ்சு gives us learning. That learning makes us to grow and transform in a better positive way. அப்போ அந்த சேஞ்சுன்றத ஒரு அக்செப்ட் பண்ணக்கூடிய மென்டாலிட்டியில் பார்க்கக்கூடிய ஒருத்தவங்க ஆட்டோமேட்டிக்லி க்ரோ ஆகிட்டே இருப்பாங்க, ப்ராக்ரஸ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. ஹெசிடேட் பண்ணி ஃபேஸ் பண்ணுறதுக்கு கரேஜ் இல்லாமல் இருக்க போகிறவங்க ஸ்டாக்னண்ட்டாக இருப்பாங்க. இங்கேயும் கிட்டத்தட்ட அதே ஐடியாஸ் தான், பட் இட் இஸ் ஆல் அபவுட் டாக்கிங் அபவுட் தி மூமெண்ட், அந்த சேஞ்ச் ஓவர் நடக்கிறத பற்றி பேசுகிற டாப்பிக்காக இருக்கும். ஸோ இட் எக்ஸ்ப்ளோர்ஸ் ஹவு இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் சொசைட்டிஸ் இவால்வ் த்ரூ அன்சர்டைனிட்டி, ரெசிலியன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், ரிஸ்க் டேக்கிங் அண்ட் கண்டினியூஸ் லேர்னிங். ஸோ இந்த ஐடியாஸை சுற்றி பேசக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்கு கீழே இருக்கிறத நம்ம டைனமிக் சேஞ்ச் அப்ரோச்னு சொல்லலாம். இப்போ இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பாருங்கள். அ ஷிப் இன் ஹார்பர் இஸ் சேஃப், பட் தட் இஸ் நாட் வாட் ஷிப் இஸ் ஃபார். ஓகேவா? ஒரு ஷிப்பு வந்து ஹார்பரில் இருக்கிற வரைக்கும் சேஃபாக தான் இருக்கும், அதுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது, எந்த ஆக்சிடென்ட்டும் இருக்காது, அது எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும். பட் இட் இஸ் நாட் ஃபார் ஷிப் இஸ் மேட் அப் ஆஃப். த பர்பஸ் ஆஃப் ஷிப் இஸ் டு செயில். த பர்பஸ் ஆஃப் ஷிப் இஸ் டு டிரான்ஸ்போர்ட் பீப்புள் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். அப்போது செயில் பண்ண போகும்போது தேர் மைட் பி மோர் ப்ராப்ளம்ஸ், தேர் மைட் பி மெனி
challenges the ship may face. வாட்டர் சில்ல வரலாம், ஃப்ளட்ஸ் ஏதாவது ஒரு பெரிய தண்டர்ஸ்டார்ம் ஏற்படலாம், அல்லது வந்துட்டு சைக்ளோன்ஸ்குள்ளார மாட்டலாம். அப்போ இந்த மாதிரியான ரிஸ்க்கு, இந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயங்கிக்கிட்டு ஷிப்பு ஹார்பர்லேயே இருந்தால் சேஃபாக இருக்கும். பட் அதனோட பர்பஸ் அதை அட்டைன் பண்ணாத அந்த ஷிப்பு இருக்கிறதுக்கு அர்த்தமும் கிடையாது. அந்த மாதிரி தான் லைஃபும். ஸோ when the purpose of life is to live. Living always have challenges. Challenges needs courage. When you face it with the courage, you will move in a positive way and attain your destiny for what you have been made for. It will give a real purpose. அப்போ அந்த சேஞ்ச் ஓவரை பற்றி, அந்த சேஞ்ச் ஓவருக்காக தேவைப்படக்கூடிய விஷயங்களை பற்றி, அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ண போகும்போது என்னென்ன விஷயங்கள் அவுட்கம்ஸாக வரும், அந்த அவுட்கம்ஸ் மூலிமா என்ன க்ரோத் நடக்கும், அந்த க்ரோத் மூலிமா ஹவு வி கேன் அச்சீவ் அவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ப்ராக்ரஸ்ன்ற அந்த ஆர்டரில் நம்ம இந்த எஸ்ஸே எழுதலாமா? அதே மீனிங் தான் திரும்ப இங்கேயும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். The cost of being wrong is less than the cost of doing nothing. இங்கே காஸ்ட் ஆஃப் டூயிங் நத்திங் இஸ் சிமிலர் டு ஷிப் இஸ் ஹார்பர் இன் ஷேப். கரெக்டாக? எதுவுமே பண்ணலன்னா எந்த பாதிப்பும் வராது. அதுக்காக எதுவுமே பண்ணாமல் இருக்கலாமா? தப்பானாலும் பரவாயில்ல, யூ ஹாவ் டு டூ சம்திங். தப்பானாலும் பரவாயில்ல, யூ ஹாவ் டு ட்ரை ஃபார் தி திங்ஸ். தப்பானாலும் பரவாயில்ல, யூ ஹாவ் டு டேக் சம் ரிஸ்க் ஃபார் தி லைஃப். இட் இஸ் ஃபார் யூ ஹாவ் டு லிவ் ஃபார். அப்போது தப்பு பண்ணுறதுனால வரக்கூடிய பாதிப்பு எப்பயுமே எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது மூலிமா வரதை விட கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? 1000 தடவை முயற்சி பண்ணதுக்கப்புறம் தான் 1000வது முயற்சியில் தான் பல்பை கண்டுபிடிக்க முடிஞ்சுது எடிசனால். அப்போ தப்பு நடந்துருமோன்னு பயந்துக்கிட்டே இருந்தோம். தப்பு நடந்தால் என்ன ஆகிடும்ட்டு எதுவுமே பண்ணாமல் இருந்தோம்னா அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த ப்ராக்ரஸ் நடக்காது லைஃப்பில். கிட்டத்தட்ட சேம் மீனிங். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு சம்டைம்ஸ் டெஸ்டினியே தெரியல, எதுவுமே பர்பஸே இல்லாமல் ஒரு எய்ம்லெஸ்ஸாக ஒரு பர்பஸ்லெஸ்ஸாக ட்ராவல் ஆகக்கூடிய விஷயங்களும் இருக்கும். பட் அது மேபி லுக்ஸ் லைக் இட் இஸ் எய்ம்லெஸ் அண்ட் பர்பஸ்லெஸ், பட் தட் டூ ஹேஸ் அ ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி ஒரு வாண்டர்ஸ்ன்றது என்னது? நாட் ஆல் ஹூ வாண்டர் ஆர் லாஸ்ட். வாண்டர்ன்றது என்னது? ஒரு ரேண்டமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. அந்த மாதிரி ரேண்டமாக நோக்கின பயணங்கள் எல்லாமே தொலைஞ்சு போகிறது கிடையாது. இட் மைட் ஹாவ் இட்ஸ் ஓன் பர்பஸ். இட் மைட் ஃபைண்ட் நியூ திங்ஸ். It might explore new things. It might discover many things. Even that journey gives an experience which gives a chance to identify who we are. So அந்த மாதிரி பாசிட்டிவான நோட்லேயும் வாண்டரிங் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தையும் ஒரு சேஜ் மைண்ட் செட் மாதிரி நம்ம எழுதக்கூடிய பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அப்போ இது என்ன? எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறத விட சேஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கான கரேஜை வச்சுட்டு அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய ரெசிலியன்ஸை நமக்குள்ளார வச்சுட்டு இருக்க போகும்போது யூ கேன் ஆட்டோமேட்டிக்கலி க்ரோ அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த 2 எஸ்ஏஸும் இஸ் டாக்கிங் அபவுட் தி மொமெண்ட், டைமிங் ஆஃப் டேக்கிங் எனி டெசிஷன்ஸ். ஓகேவா? அல்லது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேக்கிங் டெசிஷன்ஸ் அட் அ டைம், ஆர் இம்பர்மனன்சியை பற்றி பேசுறது, ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி பேசுறது. ஓகேவா? இப்போ இந்த எஸ்ஏ பாருங்கள். யூ கேனாட் ஸ்டெப் ட்வைஸ் இன் தி சேம் ரிவர். டைம் அண்ட் டைட் வெயிட்ஸ் ஃபார் நன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஒரு நதி கடந்து போயிடுச்சுன்னா கடந்து போனது தான். ஒரு தடவை ஒரு மொமெண்ட்டில் ஒரு நதி ஒரு இடத்துலேருந்து கடந்து போகுதுன்னா அது திரும்ப அதே மாதிரி விஷயம் நடக்கவே நடக்காது. நம்ம ஒரு நதி மேலே நின்றுட்டுருக்கோம், நம்மளுடைய கால்களை நினச்சிட்டு ஒரு நதி போகுதுன்னா அதே நதி அதே வாட்டரில் இன்னொரு தடவை நீங்கள் இறங்கவும் முடியாது, உங்கள் காலை அதை நினைக்கவும் முடியாது. இட் இஸ் டாக்கிங் அபவுட் தி டைமிங். It is talking about the impermanency. It is talking about sometimes about the opportunity, what that moment is giving to you. Or it is talking about the acceptance of the change, adaptability to the change, growing ourselves with respect to the change.
அந்த கோர் ஐடியாவை நீங்கள் எலாபரேட் பண்ணி இந்த எஸ்ஸேவை எழுதலாம். ஸோ அதே மாதிரி அதே ஐடியாஸ்குள்ளார அந்த டைமிங்கோடைய கான்ஷியஸ்னஸ் இருந்து அதை ரைட்டான வேல ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கிராப் பண்ணிங்கன்னா யூ கேன் ஃப்ளரிஷ்ன்ற மாதிரி பாசிட்டிவ் நோட்லேயும் இந்த எஸ்ஸேவை சொல்லுது பாருங்க. த டைம் டு ரிப்பேர் தி ரூஃப் இஸ் வென் தி சன் இஸ் ஷைனிங். ஓகேவா? ஸோ கூரை பழுதாயிடுச்சுன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்க போகும்போது ரிப்பேர் பண்ண முடியாது. வெயில் அடிக்க போகும்போது பகலில் இருக்க போகும்போது தான் ரிப்பேர் பண்ணணும். அப்போ ஃப்ளாஸ் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் when you do that thing in a right timing, that will have an impact. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் எப்படி கிராப் பண்ணுறீங்க, அல்லது ரைட்டு விஷயங்களை ரைட் டைமிங்கில் எப்படி பண்ணுறீங்க, அந்த விஷயத்தில் சேஞ்ச் ஓவரை எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, இப்படின்ற மாதிரி இது கூட எலாபரேட்டிவ் பண்ணி இதை ரியல் லைஃப்பில் ரியல் சுச்சுவேஷன்ஸில் வெவ்வேறு ஃபீல்டில் இது எப்படி நடந்திருக்குதுன்றதையும் நீங்கள் ரிலேட் பண்ணி எழுதலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரே மீனிங்கில் வருது. தேர் ஆர் பெட்டர் ப்ராக்டிசஸ் டு தி பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஏன் பெஸ்ட் ப்ராக்டிசஸ்னு ஒன்று இனவே கிடையாது. ஏன்னா அன்னைக்கு அந்த மொமெண்ட்டில் அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இது பெஸ்ட்டாக இருக்கும். பட் நத்திங் இஸ் பர்ஃபெக்ட். கரெக்டாக? அப்போ எந்த ப்ராக்டிசஸும் குட் நாட் ஃபுல்ஃபில் 100% ஆஃப் இட்ஸ் அச்சீவ்மெண்ட். அது என்விரான்மெண்டலாக இருக்கலாம், சொசைட்டலாக இருக்கலாம், பொலிட்டிக்கலாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது இன்னும் ஃபர்தராக க்ரோ ஆகிறதுக்கும், அது இன்னும் ஃபர்தராக இன்க்ளூசிவ் ஆகிறதுக்கும், அது இன்னும் ஃபர்தராக பர்ஃபெக்ஷன் நோக்கி போகிறதுக்கும் ஆல்வேஸ் தேர் நீட்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட், ஆல்வேஸ் தேர் நீட்ஸ் அண்ட் எவல்யூஷன். அப்போ அந்த சேலஞ்சஸ், அந்த சேஞ்ச் ஓவர், அந்த டைனமிசம், அதுக்கேற்ற மாதிரி பெட்டரான வேலைன்றது நடந்துக்கிட்டே இருக்கணும். அதை சொல்கிறது தான் பெட்டர் ப்ராக்டிசஸ் டு தி பெஸ்ட் ப்ராக்டிசஸ். பெஸ்ட்னாலே அது சூப்பர்லேட்டிவாக சொல்கிறது, பட் அதை தாண்டி பெட்டர் ப்ராக்டிசஸ் வில் பி தேர்ன்றது தான் இந்த கோர் எஸ்ஸே சொல்லுது. திரும்ப அதே விஷயத்தை பாருங்கள். பெஸ்ட் லெசன்ஸ் ஆர் லேர்ன்ட் த்ரூ பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸ். த காஸ்ட் ஆஃப் டூயிங் நத்திங். பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்றதும் கசப்பான அனுபவங்கள் இருக்குது அப்படின்னா அது கசப்பான அனுபவங்கள் மூலிமா நமக்கு தப்பு மட்டும் நடந்துறது கிடையாது. அந்த கசப்பான அனுபவங்கள்லேருந்து நம்ம நிறைய பெஸ்ட்டு லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய லெசன்ஸை எடுத்துக்கலாம். அப்போ தான் ரெசிலியன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும், அப்போ தான் நமக்குள்ளார அக்செப்டன்ஸ் இருக்கும், அப்போ தான் நம்மளுக்குள்ளார டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கான ஒரு சேஞ்ச் ஓவர் நடக்கும். ஓகேவா? ஸோ when you accept the change and when you realize what has been done for doing that mistakeன்றதை பற்றி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருந்து யூ கேன் ப்ராக்ரஸ் டுவோர்ட்ஸ் தி நெக்ஸ்ட் திங். இங்கேயும் கிட்டத்தட்ட இந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ்னு ஒன்று இருந்தாலும் அதுலேயும் ஃப்ளா இருக்கும்ல, அந்த ஃப்ளாவை அட்ரஸ் பண்ணுறதுக்கு பெட்டர் ப்ராக்டிசஸ் ஒன்று தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும்ல, அதே மாதிரி தான் பாசிட்டிவாக நீங்கள் நோக்கி மூவ் பண்ணலாம். இப்போ இந்த எஸ்ஸேயும் பாருங்கள். The years teach much which the days never know. அப்படின்னா என்னது? It is talking about long term experience rather than short term. லாங் டேர்மாக சஸ்டெயினபிளாக நமக்கு பல வருஷங்கள் சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்குள்ளார அக்யூமுலேட் ஆகி எக்ஸ்பீரியன்ஸஸாக நமக்கு லேர்னிங்காக இருக்கும். பிகாஸ் இட் ஹேஸ் கிராஸ்டு வேரியஸ் சேஞ்சஸ், it has faced various challenges, it has built resilience within ourselves. Other than the years teach much, learnings, lessons, practices which the days never know. Okay va? So இந்த கான்டெக்ஸ்ட் குள்ளாரி இதை நம்ம எழுதலாம். இதை வெவ்வேறு விதத்திலே எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் இன்டர்பிரட்டிங் தி டாபிக் அண்ட் அரேஞ்சிங் இட் தி சிமிலர் வே அண்ட் ட்ரை டு என்ன சொல்கிறது, give a framework that may suits to this particular topic. Okay va? This is another second approach. நம்ம இந்த dynamic change approach நம்ம எடுத்துக்கலாம். Okay va? இப்போ அதே மாதிரி இந்த இது பாருங்க, இது knowledge and truth approachன்ற மாதிரி மூணாவது அப்ரோச்சை சொல்லலாம். It is all about finding it is all about என்ன சொல்கிறது, ஒரு ரேஷ்னலான, ஒரு அப்ஜெக்டிவான, ஒரு ரைட்டான ட்ரூத்தை நோக்கி அன்ஆம்பிகுவஸாக இருக்கக்கூடிய விஷயங்களை
சீக் பண்ணுறதுக்காகவோ அல்லது அது எப்படி ஒரு கைடிங் வேல்யூ ஆஃப் டேக்கிங் அ ரைட் டெசிஷனாக இருக்கும், அது எப்படி ஒரு எவர்லாஸ்டிங்காக எல்லாத்துக்குமான ஒரு பாசிட்டிவான நோட்டில் இருக்கும் அப்படின்னு அந்த நாலேஜ் அண்ட் ட்ரூத் சீக்கிங் ஆஸ்பெக்ட்ஸை அடிப்படையாக வச்சு அல்லது அதை நோக்கி போகிறத வச்சு இருக்கக்கூடிய டாபிக்ஸை நம்ம இதுக்குள்ளார அடக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே நாலேஜ் அப்படின்றதே நாலேஜ் இஸ் கீப்ஸ் ஆன் அப்டேட்டிங். நாலேஜ்ன்றது அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அப்போ தேர் ஷுட் ஆல்வேஸ் பி அ கியூரியாசிட்டி டு லேர்ன் நியூ திங். ஓகேவா? அப்போ அந்த கியூரியாசிட்டி மூலிமா அனாலிசிஸ் அண்ட் இன்கொயரின்றது மூலிமா யூ கேன் அட்டைன் தி ரியல் நாலேஜ். The purpose of knowledge is not only to know or to get information, but to seek to the core principles of the truthness of that knowledge. Truth நோக்கி போகணும். அப்போ தான் புதுவிதமான இன்னோவேஷன்ஸ் அண்ட் ப்ராக்ரஸஸ் நடக்கும். ஸோ ட்ரூத்து, நாலேஜு, சயின்டிஃபிக் ஆஸ்பெக்ட்ஸு, அப்ஜெக்டிவிட்டி, அன்பயாஸ்னஸ், இது எல்லாமே ஒரு ப்ராக்ரெசிவான அடுத்த ஸ்டேஜை நோக்கி நகரக்கூடிய கான்டெக்ஸ்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய டாபிக்ஸை நம்ம இந்த ஃப்ரேம் ஒர்க்கு கீழே அடக்கலாம். ஓகேவா? ஃபோக்கஸ்ட் ஆன் பர்சூட் ஆஃப் நாலேஜ் த்ரூ ரிசர்ச், சயின்டிஃபிக் டெம்பர், கிரியேட்டிவிட்டி, ட்ரூத் சீக்கிங் அண்ட் இன்டலெக்சுவல் ப்ராக்ரஸ். ஓகேவா? இந்த பர்டிகுலர் டாபிக்ஸை பார்ப்போம். இப்போ இதில் பாருங்கள், வாட் இஸ் ரிசர்ச் பட் அ பிளைண்ட் டேட் வித் நாலேஜ். ஓகேவா? ரீசர்ச். ஓகேவா? ரிசர்ச்ன்றது என்னது? சீக்கிங் தி ட்ரூத், வாட் இஸ் வித் இன் தட், அதில் என்ன இருக்குது, அதுக்குள்ளார எவ்வளோ ஆழத்துக்கு இருக்குது, என்ன இருக்குன்றதை பற்றி பெண்றது தானே ரிசர்ச்ன்றது. அப்போ அந்த ரிசர்ச் ஷுட் நாட் ஹாவ் எனி பயாஸ்னஸ். ரிசர்ச் ஷுட் நாட் ஹாவ் எனி மோட்டிவ் பிஹைண்ட் தட், எனி பயாஸ்டு மோட்டிவ் பிஹைண்ட் தட். பிளைண்ட் நாலேஜ், பிளைண்ட் டேட்னா என்னது? எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல், எந்த விதமான பயாஸ்னஸும் இல்லாமல், ட்ரூ டு தி நாலேஜ் இஸ் ஈக்குவலன் டு ட்ரூத். கரெக்டாக அந்த ட்ரூத்தோடு அசோசியேட் ஆகி வெரி ரேஷ்னலாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அப்படி பண்ணுறதுக்கு பேர் தான் ரிசர்ச்சை தவிர, மிச்சதெல்லாம் பயாஸ்னஸோட இந்த அப்ஜெக்டிவ்காக இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சோம்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அவர் ஃபைண்டிங்ஸ்ன்ற மாதிரி எந்த ரிசர்ச்சும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது ரிசர்ச்சே கிடையாது. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் அப்ஜெக்டிவிட்டி, ட்ரூத்ஃபுல்னஸ், இதெல்லாம் இருக்கிறது தான் நாலேஜ். இதன் மூலியமாக இருக்கிறது தான் நாலேஜ். இந்த இப்படி அட்டைன் பண்ணுற நாலேஜ் தான் க்ரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் அண்ட் ப்ராக்ரஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்ற மாதிரி நான் வி கேன் எலாபரேட் தட் கோர் ஐடியா. இப்போ இங்கேயும் பாருங்கள், த டவுட்டர் இஸ் அ ட்ரூ மேன் ஆஃப் சயின்ஸ். இப்போ சயின்டிஃபிக் அப்படின்னாலே என்னது? அங்கே எந்த விதமான ரிலீஜியஸ் ஃபோர்ஸ் இல்லாத, ஒரு 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 இர்ரேஷ்னலான விஷயங்கள் இல்லாமல், இமோஷ்னலி ட்ரிவனாக இல்லாமல், பியோர் லாஜிக், பியோர் ரேஷ்னாலிட்டி, பியோர் அப்ஜெக்டிவிட்டியை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு எல்லா விஷயமுமே ஈஸியாக அக்செப்டபிள் ஆகிடாது. ஹி டவுட்ஸ் எவ்ரி திங், ஹி கொஸ்டின்ஸ் எவ்ரி திங். ஓகேவா? ஸோ விஸ்டம்ன்றது, when we start, wisdom is an attainment, but it starts with asking the question. ரிலீஜியஸ் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா ஃபிலாசபிஸையும் அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம முட்டாளாக தான் இருப்போம். அதை நோக்கி இது ஏன் சொல்லப்படுது, எதுக்காக சொல்லப்படுது, இது சொல்லப்படுறது உண்மையா அப்படின்னு ஒருத்தர் என்கொயர் பண்ணி டவுட் பண்ணி கேட்க he is moving towards the truth. அதுதான் டவுட்டர் இஸ் தி ட்ரூ மேன் ஆஃப் சயின்ஸுன்றதை சொல்கிறது. கரெக்டாக? அதுவும் கிட்டத்தட்ட இதே ஐடியா கூட தான் உட்காருது. இப்போ அதே ஐடியா திரும்ப ரிப்பீட் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஹிஸ்ட்ரி இஸ் a series of victories won by the scientific man over the romantic man. Romantic man na enadhu? Again it is talking about emotional வந்துட்டாலே அது irrational தான். கரெக்டா? irrational. பட் சயின்டிஃபிக்ன்ற போகும்போது அகெயின் ரேஷ்னல், அப்ஜெக்டிவ், ட்ரூத்து, இந்த மாதிரி மோஸ்ட் ஃபேக்ட் பேஸ்டாக இருக்கும், யூனிவர்சலி அக்செப்டபுளாக இருக்கும், யாராலையும் மறுக்க முடியாது, ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி அது மாறாது, ஒவ்வொரு சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறாது, ரிலீஜனுக்கு ஏற்ற மாதிரி மாறாது. இட் வில் பி யூனிவர்சலி அப்ளிகபிள் ஃபார் எவ்ரி ஒன். அதுதானே ட்ரூத்து, அதுதானே சயின்டிஃபிக் டெம்பர்ன்றது. ஸோ அந்த மாதிரி அந்த அப்ஜெக்டிவிட்டியோட, பயாஸ்னஸ் இல்லாமல், ரைட்டான ரேஷ்னாலிட்டியோட யாரெல்லாம் இருந்திருக்காங்களோ அவங்க தான் ஹிஸ்ட்ரியில் ஒன் பண்ணியிருக்காங்களே தவிர
ரொமான்டிசைஸ்டு மேனுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இமோஷனல் இர்ரேஷனலாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் ஜெயிச்சது கிடையாது அப்படின்றது தான் ஹிஸ்ட்ரி சொல்லுது, வரலாறு அதை தான் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது அந்த இன்கொயரி, இன்க்விசிட்டிவ்னஸ், கியூரியாசிட்டி, சீக்கிங் ட்ரூத், கொஷினிங் எவ்ரி திங் அப்படின்றதுக்கான அடிப்படையே திங்கிங் தானே. அந்த திங்கிங்கை திரும்ப இந்த டாபிக் பாருங்கள். திங்கிங் இஸ் லைக் அ கேம். ஓகேவா? திங்கிங் இஸ் லைக் அ கேம். இட் டஸ் நாட் பிகின் அன்லஸ் there is an opposition team. ஸோ ஆப்போசிட் டீம், ஆல்டர்னேட்டிவ் ஒப்பீனியன்ஸ், கவுண்டர் திங்ஸ், நோயிங் தி கவுண்டர் ஆர்கியூமெண்ட்ஸ், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லைன்னா ட்ரூத்துன்றது ஈஸிலி அக்செப்டபுளாக மாறிடும். பட் ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் டிபேட்டபிள். ட்ரூத்து நோக்கி போகணும்னா டிபேட் பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும், கவுண்டர் பண்ணணும், எவிடன்ஸ் கொடுக்கணும், அப்ஜெக்டிஃபை பண்ணணும், இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராசஸஸ் இருக்குது. ஸோ அப்போ அதே மாதிரி தான் திங்கிங்ன்றது ஒரு ஸ்டேஜ், ஒரு ப்ராசஸ். திங்க் பண்ணாமல் இருந்தோம்னா வி வில் அக்செப்ட் எவ்ரி திங் வித்தவுட் கொஷனிங் எனி திங். அகெயின் இந்த ரொமான்டிசைஸ்டு மேன், ஓகேவா, அந்த இர்ரேஷனல் மேன் அப்படின்றவங்க யார்? திங்க் பண்ணாதவங்க தான். அப்போ திங்கிங் இஸ் லைக் அ கேம், இட் டஸ் நாட் பிகின் அன்லஸ் there is an opposition teamன்ற அந்த கான்ட்ரடிக்டான விஷயத்தையே நம்ம பாசிட்டிவான ஒரு விஷயத்தில் எடுத்துகிட்டு அப்படி பண்ணுறதுக்கு பேர் தான் திங்கிங்கு. அந்த திங்கிங்கில் இருந்து தான் க்யூரியாசிட்டி இருக்கும். அந்த க்யூரியாசிட்டி இஸ் ஆல்வேஸ் இந்த ஆப்போசிட் விஷயங்கள் வர 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 இன்கொயரி இருக்கும். அதன் மூலிமா அட்டைன் பண்ணுறது தான் ட்ரூ நாலேஜ். அந்த ட்ரூ நாலேஜ் மூலிமா இன்னோவேஷன் அண்ட் ப்ராக்ரஸ் நடக்குதுன்னு நம்ம யூ கேன் எலாபரேட் திஸ் பர்டிகுலர் எஸ்ஸே. ஓகேவா? கோர் ஐடியாக்குள்ளார தான் உட்காரும். ஓகேவா? தென் அதே தான் இப்போ இந்த வருஷமும் கேட்டிருக்காங்க, 2025 கேட்டிருக்காங்க பாருங்கள். ட்ரூத் நோஸ் நோ கலர். ட்ரூத்துன்றது ஒன்று தான், ஆனால் அதுக்கு மேனிஃபெஸ்ட் அதுக்கு வந்து சாயம் பூசக்கூடிய வகையில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய விஷயங்களை நோக்கி நிறைய கலர்கள் பூசுவாங்களே தவிர உண்மையான ட்ரூத்துன்றது கலர்லெஸ். ஓகேவா? ட்ரூத் நோஸ் நோ கலர். அகெயின் சொசைட்டல் சென்ட்ரிக்கா, ரிலீஜியஸ் சென்ட்ரிக்கா, ரீஜியன் சென்ட்ரிக்கா, கண்ட்ரி சென்ட்ரிக்கா, பர்சன் சென்ட்ரிக்கா மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் ட்ரூத்து கிடையாது. அப்போது யூனிவர்சலி எல்லாராலையும் ஒத்துக்கப்படக்கூடிய விஷயங்கள் இருக்குதுன்னா இது எல்லாம் களையப்படணும். இட் இஸ் அ ப்ராசஸ், இட் இஸ் அ சீக்கிங் விஷயங்கள். அப்படி இருக்கிறது மட்டும்தான் உண்மையாக எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் யூ கேன் எலாபரேட் திஸ் பர்டிகுலர் எஸ்ஸே. ரைட்டா? இப்போ இந்த ஆஸ்பெக்டை பாருங்கள். Education is what remains after one has forgotten what one has learned in schools. Education ரியலான இப்போ ரிசர்ச் அப்படின்னா என்ன, அதுக்குன்னு ஒரு டெஃபினேஷன் நீங்கள் சொல்கிற மாதிரி தான். வாட் இஸ் ரியல் எஜுகேஷன்? எஜுகேஷன்ன்றது வெறும் இன்ஃபர்மேஷனை மக்கப் பண்ணுறதுனாலையோ, மெமரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலையோ, வெறும் அச்சீவ்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ்னாலேயோ பண்ணுறதுக்கு பேர் எஜுகேஷன் கிடையாது. எஜுகேஷன் அப்படின்றது உங்களுக்கான வேல்யூ சிஸ்டத்தை உங்களுக்குள்ளார இன்கல்கேட் பண்ணப்பட்டு அது உங்களுடைய லைஃப்பில் ஒரு அங்கமாக மாறணும். அதை நீங்கள் ஞாபகப்படுத்தி செயல்படுத்துகிறதா இருக்கக்கூடாது. அப்படி உங்களுக்குள்ளார ஹேபிச்சுவல் பெஸ்ட் கேரக்டரை இன்கல்கேட் பண்ணக்கூடியது தான் எஜுகேஷன். அப்படி இல்லைன்னா அது எஜுகேஷன் இல்லை. அப்படின்னு ஒரு வேல்யூ பேஸ்டு எஜுகேஷன். எஜுகேஷன் கேன் பி அட்டைன்டு த்ரூ நாலேஜ். கரெக்டா? நாலேஜ் இஸ் அகெயின் ட்ரூத் ஓரியன்ட். அப்போது அந்த நாலேஜ் கேரக்டர் பில்டிங்காகவும் வேல்யூ சென்ட்ரிக்காகவும் இருந்து ஒருத்தருக்குள்ளார இருந்துச்சுன்னா அது மறக்காது. அது நம்மளுடைய ப்ராக்டிஸாக மாறும். லேர்ன்ட் இன் ஸ்கூல், ஓகேவா, வெறும் இன்ஃபர்மேஷனாவோ மெமரி கெப்பாசிட்டியாவோ மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணி ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அது லைஃபுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன், ட்ரூ எஜுகேஷன், நாலேஜ் அட்டைன்மெண்ட் வித் அ பர்பஸ், அதுதான் லைஃப் லாங். இட் இஸ் பிகாஸ் இட் இஸ் டாக்கிங் அபவுட் லைஃப் லாங்குக்கும் ரிமைன் ஆகிறதுக்காக எது இருக்கோ அதுதான் எஜுகேஷன் பேசுகிறது. இட்ஸ் த சேம் கான்டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ அப்போது இந்த இடத்துல எல்லாமே அது வந்து ஒரு 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 என்ன சொல்கிறதுனா எது ரைட்டுன்ற ஆஸ்பெக்ட்ஸை நோக்கி பேசுகிறதா இருக்குது. அப்போது அந்த விஷயங்களெல்லாம் கரெக்டாக இருக்கக்கூடிய வகையில் இன்னோவேஷன்ன்றது எப்படி நடக்கும்? இப்போ சிம்பிளிசிட்டி இஸ் தி அட்மோஸ்ட் அல்டிமேட் சொஃபஸ்டிகேஷன் எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி தான் இன்னோவேஷன். இன்ஸ்பிரேஷன் ஃபார் கிரியேட்டிவிட்டி ஸ்ப்ரிங்ஸ் ஃப்ரம் தி எஃபர்ட்
டு லுக் ஃபார் தி மேஜிக்கல் இன் தி முண்டேன். முண்டேன் அப்படின்றது ஒரு ஆர்டினரி திங்ஸ், ஓகேவா, ஒரு ஆர்டினரி திங்ஸ்லேருந்து. ஸோ பெரிய பெரிய விஷயங்களுக்கான கிரியேட்டிவிட்டிக்கான இன்ஸ்பிரேஷன் பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸான விஷயங்கள்லேருந்து வர்றது கிடையாது. சிம்பிளாக யதார்த்தமாக நம்ம லைஃபுக்குள்ள ஒரு ஆர்டினரியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம அப்சர்வ் பண்ணுறதன் மூலிமா, அது நமக்குள்ளார கம்யூனிகேட் பண்ணுறதன் மூலிமா பெரிய பெரிய சேஞ்ச் ஓவருக்கான இன்ஸ்பிரேஷன் வரும். அதுதான் க்ரியேட்டிவிட்டி, ஓகேவா. மேஜிக்கல் இன் தி முண்டேன், ஓகேவா. ஒரு பெரிய ஏரோப்ளைனுக்கான இன்ஸ்பிரேஷன் வந்து பெரிய திங்கிங்லேருந்து வரதை விட ஒரு பறவை பறக்கிற, நார்மலாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற பறவை பறக்கிறதுலேருந்து பார்த்ததுலேருந்து தான் ரைட் பிரதர்ஸால் ஏரோப்ளைன்ஸை வந்து டிராஃப்ட் பண்ண முடிஞ்சுது. அந்த மாதிரி தான் எந்த விதமான கிரியேஷன் இன் திஸ் வேர்ல்டு, it has a natural mimic to that particular thing because they observe ordinary things. அந்த ஆர்டினரி திங்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ரியாலிட்டியையும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ட்ரூத்தையும் வித்தவுட் பயாஸ்னஸ் அண்ட் அப்ஜெக்டிவிட்டியோடு பார்க்க போகும்போது தட் இன்ஸ்பயர்ஸ் அஸ், தட் கிரியேட்ஸ் அ கியூரியாசிட்டி அமாங் தஸ், இட் வில் லீட்ஸ் டு அ இன்னோவேஷன். அதுதான் இன்ஸ்பிரேஷன் ஃபார் கிரியேட்டிவிட்டின்னு இந்த கான்டெக்ஸ்ட் கூட நம்ம அடக்கலாம். இதே விஷயத்தோடைய அவுட்கம் இது பேசுது பாருங்க. ஆல் இன்ஸ்பிரேஷன் ஸ்ப்ரிங்ஸ் ஃப்ரம் ஆர்டினரி மாதிரியே ஆல் ஐடியாஸ் ஹேவிங் லார்ஜ் கான்சிக்வன்சஸ் ஆர் ஆல்வேஸ் சிம்பிள், ஓகேவா. ஈவன் இவரே நம்மளுடைய ஐன்ஸ்டைன் என்ன சொல்லியிருப்பார், எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்தை பற்றி நீ தெரிஞ்சிருந்தாலும் அதை உன்னால் சிம்பிளாக விவரிக்க முடியல, இன்னொருத்தருக்கு கம்யூனிகேட் பண்ண முடியல, யூ டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட்டுன்றது தான் ரியாலிட்டி. அந்த மாதிரி தான் பெரிய பெரிய கான்சிக்வன்சஸ், பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள், பெரிய பெரிய இம்பேக்ட்ஃபுல் ஈவெண்ட்ஸ் இன் தி ஹிஸ்ட்ரி ஆர் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சிம்பிள், ஓகேவா. சிம்பிளான முண்டேனால ஆர்டினரியான விஷயங்களில் இருந்து தான் ஆரம்பிக்கும் அல்லது அதை சார்ந்து தான் இருக்கும். அப்போது சிம்பிள் இஸ் ரியல். ஏன்னா காம்ப்ளெக்ஸாக இருக்க 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 இட் இஸ் பில்ட் அப் வித் மெனி திங்ஸ், பட் ரியல் இஸ் ஆல்வேஸ் சிம்பிள், ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் சிம்பிள். அந்த கான்டெக்ட்லையும் நம்ம எடுத்து இந்த ஐடியாஸோடைய அவுட்கம்மாக எப்படி இன்னோவேஷன் அண்ட் ப்ராக்ரஸ்ன்ற ஆம்பிட்டுக்குள்ளார இதை நம்ம அடக்கலாம், ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறதுன்றது என்னது, இங்கே நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி டவுட்டர், ரிசர்ச், திங்கிங், இது எல்லாமே மைண்டு சம்மந்தப்பட்டது. மைண்ட்ஃபுல் மேனிஃபெஸ்டோ பார்த்தோமா, அந்த மாதிரி மைண்டு சம்மந்தப்பட்டது. அந்த மாதிரி இந்த உலகத்தோடைய பெரிய பெரிய விஷயங்கள், ஈவன் புது உலகத்தையே கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் தட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி திங்கிங் ப்ராசஸ். அதை தான் இந்த டைப் சொல்லுது பாருங்க. த எம்பையர்ஸ் ஆஃப் தி ஃபியூச்சர் வில் பி தி எம்பையர்ஸ் ஆஃப் தி மைண்டு, ஓகேவா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய பெரிய எம்பையர்ஸ்ன்றது மசில்ஸ் மூலியமாகவும், மசில் பவர் மூலியமாகவும், ஃபிசிக்கல் பவர் மூலியமாகவும், அல்லது என்ன சொல்கிறது, பெரிய பெரிய வார் மெஷின்ஸ் மூலியமாகவும் இருந்தது. பட் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ன்றது அறிவு சார்ந்தது, மைண்டு சார்ந்தது. மைண்டு when it is have the ability to think in a right way, when it have the ability to think in an objective way, when it has the ability to create inspiration or taking the ultimate truth அப்படின்ற போகும்போது that will decide the future of the great empires. அப்படின்னா என்னது, கிரேட் நேஷன்ஸ், டெவலப்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே டிசைட் பண்ண போகிறது மைண்டு அப்படின்னு அந்த நாலேஜ், அந்த திங்கிங், அந்த கோர் விஷயத்தை அடிப்படையாக வச்சு யூ கேன் டாக் அபவுட் தட். அதே தான் திரும்ப இன்னொரு தடவையும் கேட்டிருக்காங்க பாருங்க. தாட் ஃபைண்ட்ஸ் அ வேர்ல்டு அண்ட் கிரியேட்ஸ் ஒன் ஆல்சோ, ஓகேவா. திங்கிங், மைண்ட்ஃபுல்னஸ், இது வெறும் சாதாரண விஷயம் மட்டும் கிடையாது, அது ஒரு புது உலகத்தை கண்டுபிடிக்கவும் செய்யும், வேணும்னா ஒரு புது உலகத்தையே உருவாக்க செய்யும். கிரேட் எம்பையர்ஸ் ஆர் எம்பையர்ஸ் ஆஃப் தி ஃபியூச்சர்ஸ் வில் பி தி எம்பையர்ஸ் ஆஃப் தி மைண்டுன்ற மாதிரி தான் தாட் ஃபைண்ட்ஸ் அ வேர்ல்ட் அண்ட் கிரியேட்ஸ் ஒன் ஆல்சோ. இங்கே என்னது, ஒரு இமேஜினரி வகையிலையுமே நம்ம ஒரு பேரலல் வேர்ல்டையுமே கிரியேட் பண்ணலாம், ரியலாக இருக்கோ இல்லையோ அப்படியும் இதை இன்டர்பிரேட் பண்ணலாம், ஓகேவா. பட் தாட்டுன்றது இந்த இடத்துல ஒரு ஸ்டார்டிங் எலிமெண்ட். இட் இஸ் an aspect ஆஃப் மைண்டு. அப்போ திங்கிங், தாட்ஃபுல்னஸ் வித் ட்ரூத்ஃபுல்னஸ் அப்படின்றது
ஹேஸ் தி எபிலிட்டி டு கிரியேட் அ வேர்ல்டு அப்படின்ற லார்ஜர் ஆஸ்பெக்ட் வரைக்கும் நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இந்த கோர் எஸ்ஏவே இந்த ஆம்பிட்குள்ளே அடக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இப்போ நாலேஜ் அண்ட் ட்ரூத்துன்ற அப்ரோச்சுக்கு கீழே யூ கேன் ஹாவ் அ சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் தீஸ் சப்டிவைடட் டாபிக்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இந்த அப்ரோச் வந்து பார்த்தோம்னா யூ கேன் டேக் இட் அஸ் அ டயலக்டிக்கல் அப்ரோச் நம்ம சொல்லலாம். அப்போ டயலக்டிக்கல் அப்படின்னாலே என்னது? வென் டூ டிஃப்ரெண்ட் ஆப்போசிட் ஆர்கியூமெண்ட்ஸ் அல்லது ஐடியாஸு என்னுடைய சிந்தசிஸ்ல இருந்து ஒரு விஷயம் வருதுன்னா அதை தான் டயலக்டிக்கல்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்படின்னா என்னது? ஆப்போசிட்னாலே தேர் வுட் பி கான்ட்ரடிக்ஷன்ஸ், கான்ஃப்ளிக்ஸ் அண்டு ஃபால்ஸ் ஒப்பீனியன்ஸ், இது எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறதுல இருந்தும் ஒரு ஃபைனல் அவுட்கம் வருது, ஒரு சிந்தசைஸ்டு எலிமெண்ட்ஸ் வருதுன்ற லாஜிக்கை பேசக்கூடிய டாபிக்ஸை டயலக்டிக்கல் அப்ரோச்னு சொல்லலாம். ஸோ கான்ஃப்ளிக்ஸ், கான்ட்ரடிக்ஷன்ஸ், அப்போ ஃபைண்டிங் அ ரைட் பேலன்ஸ். புத்தாவுடைய மத்திய மார்க்கா, அரிஸ்டாட்டலோடைய கோல்டன் மீன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் எப்பயுமே பெரிய ஹெல்ப்ஃபுல் பண்ணாது. ஆனால் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மிடில் விஷயங்கள் வில் ஆல்வேஸ் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அ லார்ஜர் பிக்சர் அப்படின்ற அந்த பேலன்ஸ் தேவை. அந்த பேலன்ஸ் நடக்க போகும்போது தான் பேலன்ஸ் நடக்க போகுதுனால அங்கே ரெண்டு ஒன்றிணைஞ்சு இட் வில் எண்ட் அப் இன் அ ஹார்மோனியஸ் வே. பாசிட்டிவாக தான் நம்ம கொண்டு போகணும், ஈவன் தோ கான்ட்ராடிக்டரி எலிமெண்ட்ஸ் நம்ம பேசுகிறதா இருந்தாலும். ஓகேவா? அவர் எஸ்ஏ ஷுட் பி பாசிட்டிவ் அண்ட் ஆப்டிமிஸ்டிக். ஓகேவா? So it examines how competing ideas, values and perspectives can be reconciled through moderation, balance and higher understanding. ஓகேவா? ரீகன்சைல்ட்னா என்னது? அந்த டூ டிஃப்ரெண்ட் திங்ஸை ஒருங்கிணைஞ்சு கொண்டு போகக்கூடிய ஒரு ஃபைனல் எலிமெண்ட்டாக மாடரேட் பண்ணுறதுக்கு, மீடியேட் பண்ணுறது அல்லது ஃபிக்ஸிங் இட் இன் தி மிடில் பாத் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நோக்கி பேசுகிறத நம்ம இந்த அப்ரோச் கீழே வச்சுக்கலாம். இப்போ இந்த டாப்பிக்கை பாருங்கள். philosophy of wantlessness is utopian. யூட்டோப்பியன்னா என்னது? ஒரு 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 இமேஜினேட்டிவான ஒரு சுச்சுவேஷனை தவிர ரியலாக அப்படி ஒன்று இருக்கவே இருக்காது. கம்யூனிசம் இஸ் யூட்டோப்பியன் இன் நேச்சர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்லி அது ரியாலிட்டியில் இருக்கவே இருக்காது. வாண்ட்லெஸ்னஸ் அப்படின்றது ஒரு ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் ஒரு நிர்வாணா மாதிரி. ஓகேவா? ஒரு புத்தா அட்டைன் பண்ண நிர்வாணா அப்படின்றது ஒரு ஸ்டேஜுக்கு வந்து எதுவுமே வேணாம் அப்படின்ற ஒரு நிலையை, ஆசையற்ற துறவர நிலைன்றது ரியலாக கிடையாது. அதுதான் என்ன சொல்கிறது? philosophy of wantlessness is யூட்டோப்பியன். இது ஒரு எக்ஸ்ட்ரீம் கம்ப்ளீட்டாக. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்ன பாருங்கள், வைல் மெட்டீரியலிசம் இஸ் எ கிமேரா. கிமேரான்றது என்னது? ஒரு மாக்கரி மாதிரி, ஒரு கேலி கூத்து மாதிரி. மெட்டீரியலிசம் அப்படின்றது என்னது? இங்கே அப்படியே எக்ஸ்ட்ரீமாக வாண்ட்லெஸ்னஸ், எதுவுமே வேணான்றது. இங்கே அட்டைன்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல் திங்ஸ், நமக்கு தேவையை விட அகைன் கன்சியூமரிசம், மெட்டீரியலிசம், கேபிட்டலிசம், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். அட்டைன்மெண்ட் ஆஃப் மெனி திங்ஸ் may looks like it you have attained it, but it is a mockery. அது ஒரு கேலி கூத்தான ஒரு விஷயம் அப்படின்னு ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸை பேசுது. ஸோ அப்போது இதுவும் ரியாலிட்டியில் இருந்தாலும் இதை நோக்கி நான் ஆர்கியூமெண்ட்ஸை கம்ப்ளீட்டாக எடுத்துக்கவும் முடியாது, இதை நோக்கின ஆர்கியூமெண்ட்ஸையும் நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துக்க முடியாது. அப்போ philosophy of wantlessness is utopian என்ற ஐடியாவை எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து ஐடியாஸை சொல்லி அது ஏன் இம்ப்ராக்டிக்கல் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டில் வந்து நிறுத்தணும். அதே மாதிரி மெட்டீரியலிசம் இஸ் அ கிமேரா அப்படின்னா மெட்டீரியலிசம் பார்த்தா நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை சொல்லி அது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும், அது எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு இன்னொரு ஐடியாஸை தனியாக சொல்லணும். அப்போ ரெண்டுக்குமே ஒரு ரைட் பேலன்ஸ் தேவை. வாண்ட்லெஸ்னஸ் எப்போ வாண்ட்லெஸ்னஸ் தேவை, இதனுடைய பவுண்டரி எங்கே மாறணும்னா இது ரெண்டுமே ஒரு சஸ்டெயினபிலிட்டி. மெட்டீரியலிசம் தேவை தான், அட்டைன்மெண்ட் ஆஃப் அண்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் விஷயங்கள் தேவை தான். பட் அது தேவையை விட அதர் பீப்புள் அல்லது அதர் லிவிங் பீயிங்ஸ் அழிக்கக்கூடிய வகையில் ஒரு கான்ஸ்பிக்வஸ் கன்செப்ஷனாக இருக்கக்கூடாது. ஒரு ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் கேபிட்டலிசத்தோடைய மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்களை இருக்கக்கூடாது. அப்போ அந்த இடத்துல அது பவுண்டரியை ப்ரீச் பண்ண போகும்போது இந்த philosophy ஆஃப் வாண்ட்லெஸ்னஸ் வில் பி அ கைடிங் வேல்யூவாக இருக்கணும். அதே சமயத்தில் ஹேவிங் எ பேலன்ஸ்ட் அண்ட் அ டெவலப்டு வே ஆஃப் லைஃப் யூ ஹாவ் டு அட்டைன் திங்ஸ், பட் இட் இஸ் இன் அ நான் ஹார்மோனியஸ் வே அப்படின்னு அந்த ரெண்டு ஐடியாஸையும் கொண்டு வந்துட்டு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஏரியாஸை சொல்லிவிட்டு யூ கேன் ஃபைண்ட் அ ரைட் பேலன்ஸ் ஸோ தட் ஃபைனலி யூ கேன் ஹேவ் அ ஹார்மோனி அப்படின்ற மாதிரி நம்ம முடிக்கலாம். ஓகேவா? கிட்டத்தட்ட இந்த ஐடியாவும் இந்த விஷயம் பாருங்கள், பேரை சொல்லி விஷனரி டெசிஷன் மேக்கிங் ஹேப்பன்ஸ் அட் தி இன்டர்செக்ஷன் ஆஃப் இன்ட்யூஷன் அண்டு லாஜிக். ஓகேவா? லாஜிக் மட்டுமே கம்ப்ளீட்டாக சொல்லலை,
இன்ட்யூஷன் மட்டுமே கம்ப்ளீட்டாக சொல்லலை, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இன்டர்செக்ஷன். ஓகேவா? லாஜிக் எகெயின் டாக்கிங் வித் ரேஷ்னாலிட்டி. நம்ம முன்னாடி பார்த்தோமா, ரேஷ்னாலிட்டி, அப்ஜெக்டிவ், இன்ட்யூஷன். இன்ட்யூஷன்ன்றது நம்மளோட கட் ஃபீலிங் சொல்லுவாங்க. இட் இஸ் இரேஷனல், இமோஷனல். இன்ட்யூட்டிவாக எல்லா ஒரு விஷயத்தையும் பண்ணிட முடியாது, வெறும் ரேஷ்னலாக அப்ஜெக்டிவாக மட்டுமே எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. விஷனரி டெசிஷன் மேக்கிங். விஷனரினா என்னது? ஃபோர்சீயிங் தி ஃபியூச்சர். இப்போ நமக்கு அது தெரியாது, பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், அது மாதிரி ஒரு லார்ஜர் பர்ஸ்பெக்டிவில் ஒரு விஷயம் எடுக்கணும்னா லாஜிக் அண்ட் ரேஷ்னாலிட்டி குட் நாட் ஆல்வேஸ் பி ஹெல்ப்ஃபுல். யூ ஹாவ் டு டேக் அ கால்குலேட்டட் ரிஸ்க் அண்ட் யூ ஹாவ் டு கோ பியாண்ட் தி கன்வென்ஷன். which guides you to go beyond the convention only by intuition. அதே சமயத்தில் இன்ட்யூஷனை மட்டுமே வச்சுக்கிட்டு எந்த விதமான ஃப்ரேம் ஒர்க், எந்த விதமான லாஜிக்கும் இல்லாமையும் யூ cannot go further. இன்ட்யூஷன் பேக்ட் அப் வித் லாஜிக், பேசிக் லாஜிக் அண்ட் பேசிக் ரேஷனாலிட்டி. இந்த ரெண்டுக்குமான பேலன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு டெசிஷன் எடுக்க போகும்போது தான் அது விஷனரி டெசிஷன் மேக்கிங்காக இருக்க முடியும். அப்போ இந்த ஐடியா நம்ம பேசின மாதிரியே இன்ட்யூஷன்னா என்ன, இன்ட்யூஷனுடைய எலிமெண்ட்ஸ் என்ன, இன்ட்யூஷன் எந்தெந்த ஃபார்மில் சொல்லலாம், இன்ட்யூஷன் பேஸ்டு டெசிஷன் மேக்கிங்கான விஷயங்களை எதெல்லாம் இருக்கும், அதன் மூலிமா டெசிஷன் எடுத்தோம்னா என்னென்னலாம் சாதகங்கள் இருக்குது, பாதகங்கள் இருக்குது, லாஜிக் மூலிமா என்னென்ன சாதகங்கள் இருக்குது, பாதகங்கள் இருக்குது. அப்போ ரெண்டுக்குமான சிந்தசிஸ் வேணும்னா அதை நம்ம இந்த பிரின்சிபல்ஸ் மத்தியமாக இருக்குது, மிடில் பார்த்து, கோல்டன் மீன், இந்த மாதிரியான வேல்யூ சிஸ்டத்தை சொல்லிவிட்டு ஃபைன் ரைட் பேலன்ஸ் பண்ணோம்னா அது விஷனரி டெசிஷன் மேக்கிங்காக இருக்கும் அப்படின்னு எக்ஸாம்பிள்ஸ் மூலியமாகவும் சில ஃபீல்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம். அகெயின் த சேம் வே ஆஃப் ரைட்டிங் இன் அ டூ ஆப்போசிட் வேஸ். ஓகேவா? இப்போ இந்த டாபிக் பாருங்கள், இந்த வருஷம் கேட்டது. த சுப்ரீம் ஆர்ட் ஆஃப் வார் இஸ் டு சப்டியூ தி எனிமி வித்தவுட் ஃபைட்டிங். இது எக்ஸாக்டாக இதுக்குள்ளே நடக்க முடியுமான்னு தெரியல, பட் நான் இதனோட மீனிங்கை ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக என்னது வாருன்றது? என்னது வாருன்றதே டு ஃபைட் அண்ட் வின். அதுதானே ஒரு பேசிக் விஷயம் ஆஃப் வாருன்றது. ஃபைட்டு வித்தவுட் ஃபைட்டிங் யூ கேன் மேக் யுவர் எனிமி டு சப்டியூ. அப்படின்னா என்னது? உங்களுக்காக அடிப்பணியை வைக்க முடியும். அதுதான் சுப்ரீம் ஆர்ட் ஆஃப் வார், வித்தவுட் ஃபைட்டிங். ஓகேவா? ஸோ அப்போது ஸ்ட்ராட்டஜிக்கலாகவோ அல்லது டிப்ளமேட்டிக்காகவோ அல்லது த்ரூ என்ன சொல்கிறது, ஒரு பயமுறுத்துறதன் மூலியமாகவோ அல்லது வேரியஸ் அதர் மீன்ஸ் இன்டைரக்ட்லி இந்த மாதிரி ஒரு வார் ஆஸ் அ ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துறதுன்றது ஒரு சுப்ரீம் ஆர்ட்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஓகேவா? அப்போ வித்தவுட் ஃபைட்டிங் பட் இட் ஹேஸ் டு பி அ வார், ஸோ தட் வித்தவுட் ஹார்மிங் டைரக்ட்லி யுவர் எனிமி யூ கேன் ஃபைட் ஓவர் ஹிம். you can win over him. Without fight how can you win over him? அப்படின்ற ஐடியாஸை பற்றி எலாபரேட் பண்ணுறது தான். ஓகேவா? இதை 2025 எத்திக்ஸ்லேயும் கேட்டிருந்தாங்க. இதை கிட்டத்தட்ட இந்த ஐடியா தான். வார் இஸ் அதர் வே ஆஃப் டிப்ளமசின்னு நினைக்கிறேன். அதர் வே ஆஃப் டிப்ளமசி கிட்டத்தட்ட இந்த ஐடியாவை பேசின மாதிரி தான் இருந்தது. இதை எத்திக்ஸில் கேட்டிருந்தாங்க. எக்ஸாக்டாக இதுவான்னு தெரியல, பட் டிப்ளமசி அப்படி வார் இஸ் அன் அனதர் வே ஆஃப் டிப்ளமசி அப்படின்ற மாதிரி இந்த டாப்பிக்கை கேட்டிருந்தாங்க. ஓகேவா? டிப்ளமசின்றது நம்மளுடைய நார்மல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்னது? டிப்ளமசின்றது ஒரு மியூச்சுவல் கோஆப்ரேட்டிவ் வேல நான் ஹார்ம் அல்லது வயலன்ஸ் எதுவும் இல்லாமல் த்ரூ இன்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் டைலாக்ஸ் மூலியமாக நடக்கிறது தான் நம்ம டிப்ளமேட்டிக் அப்ரோச் நம்ம சொல்லுவோம். வாரே அப்படி ஒரு எலிமெண்ட் ஆஃப் டிப்ளமசின்ற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லும். இங்கே அதே மாதிரி தான், வார் வித்தவுட் ஃபைட். இது கொஞ்சம் ஹார்டான எஸ்ஸேஸ் தான், பட் அதை எலாபரேட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி அதோட இன்டர்பிரேட் பண்ணி எழுதுறதுன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. பட் இருந்தாலும் அந்த ஐடியாஸை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த எஸ்ஸே பாருங்கள். த ரியல் இஸ் ரேஷ்னல் அண்ட் தி ரேஷ்னல் இஸ் ரியல். இப்போ இதை போன டைப்பில் இந்த ட்ரூத் அல்லது நாலேஜ் அப்ரோச்சில் இதை வைக்கலாம். ஏன்னா ரியாலிட்டி என்ன, அதுதான் ரேஷ்னலு, ரேஷ்னல் என்ன, அதுதான் ரியாலிட்டி. ரெண்டு ஐடியாஸையும் பேசுறது. அப்போ ரியாலிட்டி எதெல்லாம் இருக்கோ, எதெல்லாம் ரியலு நம்ம பிலீவ் பண்ணுறோமோ அதுக்கு பின்னாடி ஒரு ரேஷ்னாலிட்டி இருக்கும்.
ரேஷனாலிட்டி அடிப்படையாக வச்சு எதெல்லாம் செய்கிறோமோ அது ரியலாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஆர்கியூமெண்டேட்டிவாக கொண்டு போகிற டாபிக் இது. சம்டைம்ஸ் யூ கேன் ஹாவ் அன் ஆன்டிதீசிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி டாபிக் இட் செல்ஃப். சம்திங் விச் இஸ் ரியல் பட் இர்ரேஷனாகவும் இருக்கலாம். we cannot find a reason behind that but it is real. ஓகேவா? நிறைய நேச்சரில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரேஷனாலிட்டி நமக்கு தெரியாது, பட் இட் இஸ் ரியல், இட் இஸ் ஹேப்பனிங். அதே மாதிரி தேர் மைட் பி ரேஷ்னல் திங்ஸு பட் அது ரியாலிட்டியில் இல்லாமல் இருக்கலாம். யூ கேன் ஃபைண்ட் அ ரீசன் பிஹைண்ட் தட், ஆனால் அது ரியலிஸ்டிக்காக இல்லாமல் இருக்கலாம். அப்படி கவுண்டராகவும் ஆர்கியூமெண்ட் பண்ணலாம். ஸோ தீசிஸ், ஆன்டிதீசிஸ், சிந்தசிஸ், ஃபைனல் கன்க்ளூஷன் அப்படின்றதும் ஒரு வே ஆஃப் ரைட்டிங். ஓகேவா? ஆர்கியூமெண்ட், அக்செப்டிங் தி டாபிக் அண்ட் எலாபரேட்டிங் த டாபிக், countering the topic and elaborating the topic, finding a right balance between these two things, and finally conclude. Thesis, antithesis, synthesis. இந்த மாதிரியும் நீங்கள் எழுதலாம். ஓகேவா? இது ஒரு வே ஆஃப் ரைட்டிங் அன் எஸ்ஸே. ஓகேவா? ஸோ இதே மாதிரி அடுத்த எந்த அப்ரோச்னு பார்த்தோம்னா, இது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஜெனரல் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஏரியாஸை அப்படியே டைரெக்டாக எழுதுறதுக்கான ஸ்கோப் இருக்கக்கூடிய அப்ரோச். அதை தான் சோஷியல் சிஸ்டம்ஸ் அப்ரோச் நம்ம சொல்லுவோம். இது நார்மலாக பார்த்தோம்னா அ சொசைட்டி, இது வந்து ஈவன் ஒரு எத்திக்ஸில் கூட ஒரு தடவை கேட்டிருக்காங்க, அ குட் ஃபார் அன் இண்டிவிஜுவல் ஹேஸ் டு பி அ குட் ஃபார் தி சொசைட்டி அப்படின்னு காந்தி சொன்ன மாதிரி ஒரு கோட் இருக்கும். அப்போ ஒரு தனி மனிதனுக்கு ஒரு நல்லதுன்னா அவன் பண்ணுற நல்லதுன்றது உலகத்துக்கே நல்லதாக இருந்தால் மட்டும்தான் அது நல்லதாக இருக்கணும். ஸோ இண்டிவிஜுவலி வேர்ல்டை கனெக்ட் பண்ணி அந்த வேல்யூஸ் எதெல்லாம் இது எல்லாத்துக்குமே நல்லது பயக்கக்கூடிய வேல்யூஸாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுறது தான் எத்திக்கல் அண்ட் மாரல் வே ஆஃப் லிவிங்ன்ற மாதிரி அந்த ஐடியா சொல்லும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இண்டிவிஜுவல், ஃபேமிலி, சொசைட்டி, இன்ஸ்டிடியூஷன்ஸ், கவர்னன்ஸ், ஜஸ்டிஸ் அண்ட் கலெக்டிவ் வெல்பீயிங், இது எல்லாமே ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ சொசைட்டி. அப்போ இந்த சொசைட்டியை ரெகுலேட் பண்ணுறதுக்கு வி நீட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேவா? அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு வி கேன் ஹாவ் அ கவர்னன்ஸ். ஆனால் இதோட அப்ஜெக்டிவ் என்னவாக இருக்கணும்? ஜஸ்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இருக்கணும். கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அடிப்படையாக வச்சு நீதியை வழங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிற பட்சத்தில் தான் யூ கேன் ஃபைண்ட் எனி discrimination, any partiality, any differences, any oppression, if it is existing in the society in the name of religion, culture, caste, anything இருந்தாலும் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் தேவை. அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு கவர்னன்ஸ் பிரின்சிபல்ஸ் தேவை. ஸோ தட் இட் வில் ப்ரொவைட் ஜஸ்டிஸ். அப்படி இருக்க பட்சத்தில் தான் அது கலெக்டிவ் வெல்பீயிங்கான எலிமெண்ட்ஸாக இருக்கும். அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு சொசைட்டல் ஆஸ்பெக்டில் எல்லா விதமான விஷயத்தையும் இது சோஷியோ பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட். ஓகேவா? ஸோ சொசைட்டி கன்சிஸ்ட் ஆஃப் நியூமரஸ் திங்ஸ். அப்போ இதை ரெகுலேட் பண்ணணும்னா பாலிட்டி தேவை. பாலிட்டி ரெகுலேஷனுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுமே தவிர எம்பவர் ஆகணும்னா எக்கனாமி தேவை. கரெக்டா? ஸோ அப்போது ரைட்டு மிக்ஸ் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் திங்ஸ், சோஷியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இருக்க போகும்போது தான் justice will be provided, empowerment will be happening, overall collective inclusive development will happen. இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பேசக்கூடிய டாபிக்ஸாக இது இருக்கும். Analyzes how social structures, institutions and governance shapes equality, inclusion, justice and collective well-being, fraternity, equality, liberty. இதெல்லாம் இண்டிவிஜுவல் வைஸ் பேச போகும்போது லிபர்ட்டி ஐடியாஸ் நம்ம சொல்லலாம். சொசைட்டி வைஸ் பேச போகும்போது ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டியை பேசலாம். இது எல்லாத்தோடைய விஷயமே என்னது? கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி கீழே இருக்கணும். அப்போ கான்ஸ்டிடியூஷன் படி இருக்கக்கூடிய 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸையும் சொல்லலாம், சொசைட்டல் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸை பேசுகிறதா இருக்கும். ஸோ இந்த டாபிக் பாருங்கள். பேட்ரியார்கி இஸ் தி லீஸ்ட் நோட்டிஸ்டு yet the most significant structure of the social inequality. இது ஒரு கிட்டத்தட்ட டைரக்டாகவே கேட்ட கொஷின். ஓகேவா? சோஷியல் இன்இக்வாலிட்டியில் பேட்ரியார்கின்றது இருக்குது, ஆனால் லீஸ்ட் நோட்டீஸ்டாக இருக்குது. yet the most significant structure. அப்போ இந்த இடத்துல சோஷியல் இன்இக்வாலிட்டியில் எப்படி பேட்ரியார்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எலிமெண்ட் வந்து
மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன்ஸ் ஆஃப் அவர் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய உமன் இன் டிஃப்ரெண்ட் ஏஜ் ஃபார்ம்ஸ், இன் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸு, பர்சனல், ஃபேமிலி, சோஷியல், பொலிட்டிக்கல், இப்படி எல்லா ஆங்கிள்லையுமே யூ கேன் ஃபைண்ட் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் பேட்ரியார்கி. அப்போ அந்த பேட்ரியார்கிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள் என்ன, பேட்ரியார்கி என்னென்ன ஃபார்மில் இன்னமும் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, பேட்ரியார்கி சப்போர்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸ் என்ன, பேட்ரியார்கி அட்ரஸ் பண்ணக்கூடிய ஃபெயில்யூர்ஸாக நம்மளோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் மெக்கானிசம்ஸ் எப்படிலாம் இருக்குது, அது ஏன் இன்னும் இன்இக்வாலிட்டியை பர்பச்சுவேட் பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு யூ கேன் எலாபரேட் திஸ் பர்டிகுலர் எஸ்ஸே. ஆனால் ஒரு விஷயம் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு இஷ்யூ சென்ட்ரிக்காக பேசக்கூடிய எந்த ஒரு எஸ்ஏ எழுதுறதா இருந்தாலும் யூ ஹாவ் டு அட்ரஸ் தட் இஷ்யூஸ் இன் யுவர் எஸ்ஏ பார்ட். வெறும் இஷ்யூஸை மட்டும் சொல்கிறதா இருக்கக்கூடாது, அந்த இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணுறதுக்கான லீகல், கான்ஸ்டிடியூஷனல், மாரல் அண்ட் சஜஸ்டிவ் மெக்கானிசம்ஸ் அண்ட் ப்ரொவைட் அ வே ஃபார்வர்ட் ஃபார் தட் இஷ்யூஸ். இஷ்யூ சென்ட்ரிக்காக எதை சொல்கிறதா இருந்தாலும் அதை சொல்யூஷன் கொடுக்கக்கூடியதாக உங்களுடைய எஸ்ஏயில் இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கேட்டது இது பாருங்கள், கேர்ள்ஸ் ஆர் வெயிட் டவுன் பை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வெரஸ் பாய்ஸ் வித் டிமாண்ட்ஸ் டூ ஈக்குவலி ஹார்ம்ஃபுல் டிசிப்ளின்ஸ். ஓகேவா, ரெண்டுமே ஹார்ம்ஃபுல் தான். ஸோ ஒரு பக்கம் கேர்ள்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கிறதும், அவங்கள எம்பவர் பண்ண விடாமல், அவங்களுடைய லைஃப்பை லீட் பண்ண விடாமல், அவங்கள எஜுகேட் பண்ண விடாமல், பொலிட்டிக்கல் ஃபீல்டில் என்டர் பண்ண விடாமல், எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்காம எந்தெந்த வகையிலலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தப்போ, அதே சமயம் மாதிரி தான் எக்ஸசிவ் டிமாண்ட்ஸ் ஃப்ரம் தி பாய்ஸ் அல்லது மென்ஸ் பக்கம் இருக்கிறதும் தப்பு. ஸோ டூ சைட்ஸ் ஆஃப் தி ஜெண்டர் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன் அண்ட் ஜெண்டர் பேஸ்டு associated issues, how far it is harmful for the overall welfare of the society அப்படின்னு ஒரு சோஷியல் ஏரியாஸை எடுத்து பேசக்கூடிய ஒரு டாப்பிக்காகவும் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 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 இதை இப்படி இன்டர்பிரேட் பண்ணலாம், ஹேண்ட் தட் ராக்ஸ் தி கிராடல் ரூல்ஸ் தி வேர்ல்டு. ராக்ஸ் தி கிராடல்னா என்னது, அதாவது தொட்டில் கிராடல்ன்றது அதை வந்து கவர்ன் பண்ணக்கூடிய ஒரு கைகள் உலகத்தை ஆளக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். இதை உமனோட நம்ம உமன் அண்ட் மதர்ஹுட்டோடையும் ரிலேட் பண்ணலாம், அல்லது வேறு டீச்சர்ஸ் இந்த மாதிரியான ப்ரொஃபஸர்ஸ் அல்லது எஜுகேஷனிஸ்ட் இந்த மாதிரியான ஒரு ஒரு அதர் செக்ஷன்ஸ் ஆஃப் தையும் நம்ம இன்டர்பிரேட் பண்ணி எழுதலாம். பட் உமன், மதர்ஹுட் இப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் யூ கேன் talk about the ambit of upbringing, talk about the ambit of instilling values among the individuals. If a right child is brought up with the right character and right value systems, that child has the ability to rule the world. Upin positive aspects from individual to the attainment of the world level high status என்ற மாதிரியான கான்டெக்ஸ்ட் you can write it back. ஓகேவா, இப்போ இந்த கொஷின் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்கள். there can be no social justice without economic prosperity, but economic prosperity without social justice is meaningless. social justice, economic prosperity இல்லாமல் social justice attain பண்ண முடியாது. economy, money, advancement is the basic necessity for addressing the inequality. பட் அந்த எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி வித்தவுட் சோஷியல் ஜஸ்டிஸ் இருந்துச்சுன்னா அது மீனிங்லெஸ். கிட்டத்தட்ட ஒரு டிஸ்கிரிமினேட்டிவ் வே ஆஃப் நான் இன்க்ளூசிவ் ஒரு பர்டிகுலர் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி மட்டும் எக்கனாமிக்கலாக ப்ராஸ்பர் ஆகிறது. ஓகேவா, ஹார்மிங் தி நேச்சர், ஹார்மிங் தி ரிசோர்ஸஸ், இந்த மாதிரியான அப்சர்ட் அண்டு அன்லாஃபுல் அண்ட் அன்எத்திக்கல் மீன்ஸில் நீங்கள் ப்ராஸ்பரிட்டி ஆனியே பட் யூ ஆர் ஃபெயிலிங் டு ப்ரொவைட் தி சோஷியல் ஜஸ்டிஸ்னா தெர் இஸ் நோ மீனிங் ஆஃப் அட்டைனிங் இட். அப்போ இந்த ரெண்டு ஐடியாஸையும் எகெயின் யூ கேன் டாக் அபவுட் இட் அண்ட் ப்ரொவைட் அ ரைட் வே. அண்டு எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டியும் சோஷியல் ஜஸ்டிஸும் எப்படி ஹேண்ட் இன் ஹேண்டாக இருந்தால் தட் வில் ரிசல்ட் இன் அ ப்ராக்ரெசிவ் வே அப்படின்ற மாதிரி யூ கேன் ரைட் அன் எஸ்ஸே. இதே தான் திரும்ப இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். அ சொசைட்டி தட் ஹேஸ் மோர் ஜஸ்டிஸ் இஸ் அ சொசைட்டி தட் நீட்ஸ் லெஸ் சேரிட்டி. லெஸ் சேரிட்டினா என்னது, சொசைட்டி நீட்ஸ் ஹெல்ப் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி, இன் டர்ம்ஸ் ஆஃப் எனி திங். அப்போது எங்கெங்கெல்லாம் அங்கே இன்இக்வாலிட்டிஸ் பெர்பெச்சுவேட் ஆகுதோ
எங்கெங்கெல்லாம் டிஸ்கிரிமினேஷன் அதிகமாக இருக்கோ, எங்கெங்கெல்லாம் எக்ஸ்க்ளூசிவிட்டி இருக்கோ, அங்கெல்லாம் ஜஸ்டிஸ் இருக்காது. ஜஸ்டிஸ் இல்லாத இடத்துல ஹெல்ப் தேவைப்படும், சேரிட்டி தேவைப்படும். சேரிட்டி தேவைப்படலைன்னா எவ்ரி ஒன் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல், எவ்ரி ஒன் இஸ் கிவிங் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்ரி ஒன் இஸ் ஹேவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டெவலப் பேஸ்ட் ஆன் தி மெரிட் ஸ்கேல். அந்த ஈக்குவாலிட்டியை நோக்கி எல்லாரும் வரத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு டூல் தான் ரிசர்வேஷனும். ரிசர்வேஷன் இஸ் a mechanism to provide justice. ஓகேவா? ரிசர்வேஷன் could not be considered as a charity. ஒரு ஆங்கிள் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ again it is talking about the inequality, injustice அப்படின்ற ஐடியாஸை பேசுது. ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு சிமிலரான ஐடியாஸ், சோஷியல் சிஸ்டம்ஸ், சொசைட்டல் ஆஸ்பெக்டை, ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆஸ்பெக்ட்ஸை கொண்டு வரதுக்கான ப்ராபபிலிட்டி இதில் இருக்குது. ஓகேவா? Then finally, civilizational approach or nature-based, environment-based அல்லது civilizational-based approachன்ற மாதிரியான கான்டெக்ட்லையும் டாபிக்ஸ் இருக்குது. இது என்னது? மனுஷன் வரதுக்கு முன்னாடி இயற்கை தான் இருந்தது, கரெக்டாக? நேச்சர் இஸ் தேர். ஃபஸ்ட்டு ஏபயோட்டிக் திங்ஸாக இருந்தது, அதுக்கப்புறம் லிவிங் பீயிங்ஸ் வர ஆரம்பிச்சது. லிவிங் பீயிங்ஸ் ஸ்டார்டட் டு யூஸ் தி ஏபயோட்டிக் நான் லிவிங் திங்ஸ். அது பிரகாரம் அதிலிருந்து ஹியூமன் பீயிங்ஸ் டெவலப் ஆனாங்க. த வேர்ல்ட் இஸ் நவ் ஆக்குபைடு பை தி human beings. So இது ஒரு natural way of evolution. அப்போ when we have a right balance between the available thing and the necessity thing, it do not harm other living beings. We can have a harmonious life. அதுக்கு வேல்யூஸை ஃபாலோ பண்ணுற ஒரு வே ஆஃப் லைஃப்பை தான் அதை ஹெல்ப் பண்ணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு லைஃப் தான் சிவிலைஸ்டு சொசைட்டி அல்லது சிவிலைசேஷன்ன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ அந்த வேல்யூ சிஸ்டம் எதன் மூலியமாக சொல்லப்படும்? கல்ச்சர் மூலியமாக சொல்லப்படும். இந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் சொல்கிறத ஒரு ஆஸ்பெக்டாக சொல்லலாம். நேச்சருடைய எலிமெண்ட்ஸை அடிப்படையாக வச்சு டிசைட் ஆகிறது தான் கல்ச்சர். கல்ச்சர் கைட்ஸ் சிவிலைசேஷன். ஹவு ஃபார் தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் ஹேப்பனிங் இஸ் பீன் ரெக்கார்டட் இன் ஹிஸ்ட்ரி. வென் தி ராங் திங் இஸ் டன், we will pay the price. When right thing is done, we can lead further so that we can have a sustainability. And the sustainability இருக்க போகும்போது ஃபியூச்சர் பிரைட்டாக இருக்கும். ஸோ ஒரு பாஸ்ட் டு ப்ரெசண்ட் அப்படின்ற அந்த க்ரொனாலாஜிக்கல் வேயாகவும் யூ கேன் அப்ரோச் பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃபியூச்சர். அதை இஷ்யூ சென்ட்ரிக்காக யூ கேன் அகாமடேட் வித்தின் தெம்ஸ். க்ரொனாலாஜிக்கலாகவும் இந்த அப்ரோச்சை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இட் எக்ஸ்ப்ளோர்ஸ் தி எவல்யூஷன்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் ஃபியூச்சர் த்ரூ கல்ச்சர், என்விரான்மெண்ட், சஸ்டைனபிலிட்டி அண்ட் லாங் டேர்ம் விஷன். இப்போ இந்த டாபிக் பாருங்கள். நம்ம கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி தான், கல்ச்சர் இஸ் வாட் வி ஆர் அண்ட் சிவிலைசேஷன் இஸ் வாட் வி ஹேவ். ஸோ கல்ச்சர்ன்றது வே ஆஃப் லைஃப், அவர் வேல்யூஸ், அவர் ஃபுட்டு, அவர் ரிலீஜியன், அவர் ப்ராக்டிசஸ், இந்த மாதிரியான நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய கைடிங் விஷயங்களை சொல்கிறது எல்லாமே கல்ச்சர். பட் நம்ம எதை வச்சு வாழ முடியும்? வி நீட் ரிசோர்ஸஸ், வி நீட் திங்ஸ். அந்த மாதிரி இயற்கை கொடுத்துருக்கக்கூடிய வளங்களை நேரடியாக பயன்படுத்தி நம்ம ஒரு செட்டில்டு ஃபார்ம் ஆஃப் லைஃப்பை தான் நம்ம சிவிலைஸ்டு லைஃப்னு சொல்லுவோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வாட் வி ஹேவ். அப்போ இது ரெண்டுக்குமான ரைட் பேலன்ஸ் இருக்கிற போகும்போது தான் அது சஸ்டைனபிள் அண்ட் ஈக்விட்டபிள் வே ஆஃப் லைஃபாக இருக்கும். that could not harm the future generations or that could not harm the other living beings. அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸில் இந்த எஸ்ஸேவை நம்ம எலாபரேட் பண்ணலாம். அது அப்படி இந்த டாபிக் சொல்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபாரஸ்ட் ப்ரெசீட்ஸ் சிவிலைசேஷன் அண்ட் டெசர்ட்ஸ் ஃபாலோ தம். ஃபாரஸ்ட்னா என்னது? நேச்சர் இயற்கையே தான் முதல்ல இருந்தது, ஃபாரஸ்ட் தான் இருந்தது. அந்த ஃபாரஸ்ட்டை ரிசோர்ஸஸாக பயன்படுத்தி லிவிங் பீயிங்ஸ் வளர்ந்துச்சு. அந்த லிவிங் பீயிங்ஸில் ஹியூமன் பீயிங்ஸ் டெவலப் ஆனுச்சு. அந்த ஹியூமன் பீயிங்ஸ் சிவிலைசேஷன்ஸை சிவிலைஸ்டு வே ஆஃப் லைஃபாக இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கு. பட் அன்சஸ்டைனபிள், க்ரீடி, ஹைலி எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ், ஹைலி ஒரு எக்கனாமிக் க்ரீடினால் இயற்கையை நம்ம இம்பேலன்ஸில் கொண்டு போயிட்டே இருக்கோம்னா we do not have the future. Deserts will follow us. Deserts follows them. Past, present, future. ஓகேவா? இதை இந்த என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டின்ற ஆங்கிள்குள்ளாரையே நீங்கள் அட்ரஸ் பண்ணி வித் வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஃபீல்ஸோடு யூ கேன் ஈஸிலி ரைட் திஸ் எஸ்ஸே. இதை எப்போ
என்ன சொல்கிறது, ஒரு நான் இன்க்ளூசிவாவோ அல்லது ஹைலி எக்ஸ்ப்ளாய்டேட்டிவாக நம்ம சொல்கிறோம். தேவையை விட அதிகமான எக்கனாமிக் நீட்ஸை நம்ம போகும்போது தான் அது அன்எத்திக்கல் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் வே ஆஃப் கெட்டிங் தி திங்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்படி இருக்கிறத வி கேனாட் டேக் இட் ஆஸ் அன் எக்ஸலன்ஸ். எக்கனாமிக் எக்ஸலன்ஸ் அப்படின்றது ரியலான எக்ஸலன்ஸாக இருக்கணும், ரியலான சஸ்டைனபிளாக இருக்கணும், ரியலான கண்டென்ட்மெண்ட்டோடு இருக்கணும், வித்தவுட் ஹார்மிங் ஆர் வித்தவுட் டேக்கிங் தி லைஃப்ஸ் ஆஃப் அதர் பீயிங்ஸ் அண்ட் தி ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ். அது ஒழுங்காக இருக்குதுன்னா அதுக்கான ரைட் எக்ஸாம்பிள்ஸாக ஹவு ஃபார் ஹியூமன்ஸ் ஆர் ட்ரீட்டிங் தி ஃபாரஸ்ட், ஹவு ஃபார் ஹியூமன்ஸ் ஆர் ட்ரீட்டிங் தி நேச்சர், ஹவு ஃபார் ஹியூமன்ஸ் ஆர் ட்ரீட்டிங் அதர் லிவிங் பீயிங்ஸ் ஹூ ஆர் பார்ட் ஆஃப் தி ஃபாரஸ்ட் அண்ட் பார்ட் ஆஃப் தி நேச்சர்ஸ், அதை எடுத்து அதனுடைய அனாலிசிஸ் படி நீங்கள் கேஸ் ஸ்டடி எடுத்திங்கன்னா அதன் மூலிமா அச்சீவ் பண்ணக்கூடிய எக்ஸலன்ஸ் தான் எக்கனாமிக் எக்ஸலன்ஸு. ஃபாரஸ்ட் ஆர் தி பெஸ்ட் கேஸ் ஸ்டடிஸ் ஃபார் எக்கனாமிக் எக்ஸலன்ஸ். ஈவன் பூட்டான் மாதிரியான கண்ட்ரிஸ் வந்துட்டு கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் மாதிரியான இண்டிகேட்டர்ஸை சொல்லியிருந்தாங்கல்ல, ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான மெஷர்மெண்ட்டுன்றது வெறும் ஃபிசிக்கல் அட்டைன்மெண்ட்டு, எம்பவர்மெண்ட்டு அண்டு டெவலப்மெண்ட்டை வச்சு மட்டும் இருக்கக்கூடாது. இயற்கையை நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க, இயற்கையை எப்படி பாதுகாக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் ரியல் அச்சீவ்மெண்ட்டுன்றதை நம்ம எடுத்துக்கணுன்றதை நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப், ஃபர்ஸ்ட் அஸ் ட்ராஜடி, செகண்ட் அஸ் ஃபார்ஸ்ன்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இதை நிறைய வேஸில் எழுதலாம், பட் இந்த டாபிக் இந்த கான்டெக்ட்லையும் நான் சொல்கிறேன். இது எப்படி ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னா சேம் திங் வில் பி ரிப்பீட்டிங் இன் அ சைக்ளிக் வே. அது ஒரு 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 பொலிட்டிக்கலாகவும் எடுத்துக்கலாம், சொசைட்டலாகவும் எடுத்துக்கலாம், ஈக்கலாஜிக்கலாகவும் என்விரான்மெண்டலாகவும் எடுத்துக்கலாம். பட் ஒரு தடவை ரிப்பீட் ஆக போகும்போது அதன் மூலியமாக ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா அது ட்ராஜடின்னு எடுத்துக்கலாம். பட் அங்கே இருந்து எந்த லேர்னிங்ஸும் இல்லாமல், எந்த அட்வான்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் யூ ஆர் லீடிங் அண்ட் ஒரு ஃபால்ஸ் லைஃப் இருந்துச்சுன்னா அது ஃபார்ஸு, ஓகேவா? செகண்டுன்றது என்னது, ஃபார்ஸ்னால் என்னது, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு மாக்கரி மாதிரி தான், ஓகேவா? ஸோ ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் ஃபர்ஸ்ட் ஆஸ் அ ட்ராஜடினா அது அறியாமையிலான நடக்குது. அதை தெரிஞ்சும் இதனால் இந்த பாதிப்புகள் வரும்னு தெரிஞ்சும் வி ஆர் continuously emitting larger amount of greenhouse gases. We are continuously exploiting the resources of nature. We are making many water bodies into a desertified forms. அப்போ அதன் மூலிமா if we face the disasters in the future na it is the mistake of ours, ஓகேவா? அது நம்மளுடைய குறை, ஓகேவா? ஸோ அப்படி இதை எக்கனாமிக்கல் ஆங்கிள்குள்ளாரையும் வச்சு சொல்லலாம், அல்லது நீங்கள் இதை சோஷியல் ஆங்கிள்லையும் வச்சு எழுதலாம், அல்லது பொலிட்டிக்கல் ஆங்கிள்லையும் வச்சுக்கலாம். யூ ஹேவ் லார்ஜ் ஸ்கோப் ஆஃப் ரைட்டிங் திஸ் பர்டிகுலர் டாபிக் இன் அ மெனி டைமென்ஷன், ஓகேவா? பட் இந்த க்ரொனாலாஜிக்கல் ஆஸ்பெக்டுக்குள்ளார வச்சு நீங்கள் சொல்கிறதுக்கான ஸ்கோப் இதில் இருக்குது, ஓகேவா? திஸ் இஸ் அன் அனதர் வே ஆஃப் ரைட்டிங் அ ஸ்பெசிஃபிக் எஸ்ஸே, ஓகேவா? சப்போ இதோட நம்ம வந்து ஒரு 6 டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ரைட்டிங் அன் எஸ்ஸே, அந்த 6 டிஃப்ரெண்ட் வேஸ்குள்ளாரையும் சிமிலராக இருக்கக்கூடிய டாபிக்ஸையும் வி ஹாவ் கான் த்ரூ, ஓகேவா? ஸோ அப்போது ஒரு எஸ்ஸேவை எந்தெந்த விதத்தில் எழுதுறதுக்கான ஸ்கோப் இருக்கோ அந்தந்த விதத்துக்குள்ளார ஒரு நீங்கள் அப்ரோச்சை போட போகும்போது யூ கேன் கெட் தி ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர், ப்ராப்பர் ஃப்ளோ ஆஃப் தி எஸ்ஸே, யூ கேன் பிளான் கிளியர்லி, தென் ஃபைனலி ஃபில் இட் அப் வித் தி ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் டேட்டாஸ். அதுக்கு பஞ்சமே இருக்காது. ஃபேக்ட்ஸ் அண்ட் டேட்டாஸ் டசன்ட் டிசைட் தி marks of the essay. The way you present it, the way you organize it, the way the flow is properly written, the way you convey, the way you convince, அதெல்லாம் தான் எஸ்ஏஸில் முக்கியம், ஓகேவா? ஸோ அதனால் இதை ஒரு பேசிஸாக வச்சுட்டு இஃப் யூ ஸ்டார்ட் டு ப்ரிப்பேர் ஆர் இஃப் யூ ஸ்டார்ட் டு பிரெயின் ஸ்டார்ம் எனி பர்டிகுலர் டாபிக் யூ கேன் ஹாவ் அ சம் வே ஆஃப் ஹவு டு அப்ரோச் அண்ட் பர்டிகுலர் எஸ்ஸேன்ற மாதிரி, ஓகேவா? ஸோ இதோட இந்த செஷன்ஸ் வந்து முடிவுக்கு வருது. இது இல்லாமல் ஃபர்தராக இஃப் பாசிபிள் வி கேன் டேக் அப் அன் எஸ்ஸே அண்ட் பிரெயின் ஸ்டார்ம் ஓவர் தட் பர்டிகுலர் எஸ்ஸே and write an essay in any of the format or any format which may not be a part of the 6 approaches. The idea is to find a different way of writing a particular topic or 2 different topics because we have to write 2 different essays, ஓகேவா? ஸோ அதுக்காக இந்த செஷன்ஸை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஃபர்தராக நம்ம மற்ற செஷன்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.